அனைவருக்கும் நமஸ்காரம். தமிழ் புத்தாண்டு நன்னாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியான இன்று புஷ்கரம் ட்ரஸ்ட் சார்பில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற தலைப்பில் ஸ்ரீ ராமலிங்க அடிகளாருடைய வரலாற்றை காணப்போகிறோம்.
தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறதுனால தமிழ் இசையா மையப்படுத்தி பாடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ முதல்ல ஞாபகம் வந்தது திருவருட்பா. திருவருட்பா பாடல்கள் எல்லாம் ரொம்ப எளிமையானவை, இனிமையானவை, படிச்சா ரொம்ப எளிமையா புரியக்கூடியது, அதே நேரத்துல உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அருட்பாடல்கள் எல்லாமே. இன்னைக்கு நாங்க பாட போற திருவருட்பா எல்லாமே எங்களுடைய பரமகுருநாதர் பத்மபூஷன் ஸ்ரீ PS நாராயண சுவாமி அவர்களால் இசையமைக்கப்பட்டது. அவரின் திருவடிகளை முதற்கண் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைக்கு தொடங்குகிறோம். எங்களோடு இன்று வயலினில் ஸ்ரீ கேதார் விக்னேஷ் அவர்கள், ஸ்ரீ விட்டல் ரங்கன் அவர்களுடைய சிஷ்யர், மிருதங்கத்தில் ஸ்ரீ அர்ஜுன் சுந்தரம் அவர்கள், ஸ்ரீ சூரிய நாராயணன் அவர்களுடைய சிஷ்யர். இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எல்லா நலன்களையும் தரணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு அந்த அருளை வேண்டி இன்றைய நிகழ்ச்சியை திருவருட்பா அப்படிங்கறதுனால இன்னைக்கு தொடங்குறோம். ராமலிங்க அடிகளார் எல்லாராலும் ரொம்ப அன்பா வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுறவர். வள்ளல் அப்படின்னா என்ன? வள்ளல்னா என்ன? அள்ளி கொடுக்கிறவர் தான் நம்ம வள்ளல்னு சொல்லுவோம். பாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மயிலுக்கு போர்வை தந்த பேகன், குமணன் தலையவே தந்த குமணன் அப்படின்னு கடைகள் வள்ளல்கள் அப்படிலாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அவர்கள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா பொருட்செல்வம், அவர்கள்லாம் பெரிய ராஜாக்களா இருந்தா, பிரபுக்களா இருந்தா, அவள்லாம் வறியவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, புலவர்களுக்கு பொருட்செல்வத்தை வாரி வாரி வழங்கினார். அப்போ ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் எந்த ஊருக்கு ராஜாவா இருந்தார்? எதை வாரி வழங்கினார் அப்படின்னா, அவர்கள் எல்லோரும் பொருட்செல்வத்தை வாரி வழங்கினா, இவர் அருட்செல்வத்தை வாரி வழங்கினார். அந்த அருளையே எல்லாருக்கும், தான் பெற்ற இன்பத்தை எல்லோரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைத்து வாரி வழங்கியவர் தான் வள்ளலார். இத எளிமையா புரிய வைக்கிறதுக்கு ஸ்ரீ கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு அழகான கதை சொல்லுவார். எப்படி அப்படின்னா, ஒரு ஊர் இருக்கான், அந்த ஊர்ல ஒரு பெரிய செவர் இருக்கான். அந்த செவற்றுக்கு அந்த பக்கம் பெரிய தோட்டம். தோட்டத்துல நிறைய பழங்கள் இருக்கு. சில பேருக்கு அங்க பழங்கள் இருக்குன்னு தெரியும். சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா, அந்த மதில் சுவர் ஏறி அந்த பக்கம் குதித்து அந்த பழங்களை ருசித்து பார்ப்பார்கள். ஒரு சிலரால இவ்வளவு பெரிய மதில் சுவரில் நம்மளால ஏற முடியாது அப்படின்னு இந்த பக்கமே தங்கி விடுபவர்கள் உண்டு. மதில் சுவர் மேல ஏறியவர்கள் அந்த பக்கம் குதித்து விடுவார்கள், திருப்பி இந்த பக்கம் வரமாட்டான். ஏன்னா இவ்வளவு அருமையான இடத்தை விட்டுட்டு எதுக்கு அந்த பக்கம் போகணும் அப்படின்னு. வள்ளலார் சுவாமிகள் என்ன பண்ணினாராம், அந்த மதில் சுவர்ல ஏறி அந்த பக்கம் பார்த்து அந்த கனிகளை சுவைத்து தான் மட்டும் உண்ணாமல் திருப்பி இந்த பக்கம் குதிச்சு எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து உண்ணலாம் அப்படின்னு அழைத்தாராம். அதாவது தான் பெற்ற அந்த ஞானத்தை, பகவானை உணர்ந்ததை, அந்த ஆத்மானுபாவத்தை எல்லாரும் எளிய மக்களுக்கும் எளிமையா அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதி வழிபாடு மூலமாக எல்லோரும் இறைவனை அனுபவிக்கலாம், இது ஒன்றும் அப்படி ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கும் அதை வாரி வாரி வழங்கியவர். ஏன்னா கண்டவர் வெண்டதில்லைன்னு சொல்லணுண்டு. பகவானை உணர்ந்தவர் ஞானிகள், அப்படியே அவர்கள் அதில் லயித்து போய்விடுவார்கள். மற்றவாழ அதுக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய வள்ளல் தான் வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க அடிகளார். எங்களுடைய பெற்றோரை சொல்லணும் அப்படின்னா ராமையா பிள்ளை, சின்னம்மையார் அப்படின்னு அம்மா அப்பா. இவர்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்து நடராஜருடைய அனுகிரகத்தினால, சிதம்பரம் நடராஜருடைய அனுகிரகத்தினால குழந்தை செல்வங்கள் 4 குழந்தைகள். மூத்த பிள்ளைக்கு பேரு சபாபதினு பேரு. பகவானுடைய சபாபதியினுடைய அனுகிரகத்துல பிறந்ததுனால சபாபதினு பேரு. அந்த பேருக்கு ஏற்றது போல அந்த குழந்தையும் அப்படி ஒரு சிவநேச செல்வர்னு சொல்லலாம். அந்த குடும்பமே ரொம்ப சிவபக்தியில திளைக்கிற குடும்பம். பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாட புராணம்னு சின்ன குழந்தையில இருந்தே தமிழையும் சிவத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். அப்படி சபாபதியும் வளர்ந்து வருகிறார். இந்த 4 குழந்தைகளும் ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு நாளைக்கு அந்த ஊர்ல, மருதூர் அப்படிங்கிற ஊர், சின்னம்மையார் உட்கார்ந்துருக்கா. மத்தியான நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது வாசல்ல ஒரு சிவயோகி வர்றார். சிவயோகி என்ன பண்றார், இந்த மாதிரி அம்மா எனக்கு கொஞ்சம் பசிக்கிறது, அன்னமிடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். இந்த அம்மையார் ரொம்ப ஆனந்தமா, அவ்வளவு பெரிய மகான் வந்திருக்கார், ஒரு சிவயோகி வந்திருக்கார், அவருக்கு அமுது படைக்கிறதுங்கிறது நம்மளுடைய கைங்கரியம் இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷமா அவரை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு எல்லாம் போடுறாரு. போட்ட உடனே அவர் மகிழ்ந்து சொல்றார், இன்னைக்கு என்னுடைய வயிற்று பசியை நீ போக்கினாய், இந்த உலகத்துடைய ஆன்மீக பசியை போக்குறதுக்கு உனக்கு ஒரு மகன் திருவவதாரம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையாரை ஆசீர்வதித்து விபூதி கொடுக்குறார். அந்த அம்மையாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி வீடு தேடி ஒருத்தர் நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். தன்னுடைய கணவரிடமும் சொல்றார். சொல்லும் பொழுது அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சிவயோகியின் வாக்குப்படி இந்த அம்மையாருக்கு அறிவுறுகிறார்.
கருவுற்றப்புறம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சுப சகுனங்கள்னு சொல்ற மாதிரி அப்படியே எப்போதும் காதுல பஞ்சாட்சரம் ஒலிச்சுட்டே இருக்குமா, எப்போதும் கண்ணு முன்னாடி நடராஜருடைய உருவம் தோன்றிகிட்டே இருக்குமா, தூங்கினா கூட பஞ்சாட்சர மந்திரம் தான் ஜெபிக்க தோணுமா. அவரை பார்க்குறவா, அந்த சின்னம்மையாரை பார்க்குறவாள்லாம் பார்த்தா ரொம்ப தெய்வீகமா இருக்கால்ல, அவள் முகமே ரொம்ப கலையா இருக்குல்ல அப்படின்னோடனே, ஆமா பின்ன ஒரு பெரிய சிவயோகி வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அவளுடைய முகம் தேஜஸ்க்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அந்த ஊர்க்காரா எல்லாருமே வந்து அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில அப்படி ஒரு அழகா இருக்கலாம். கண்ணை மூடினா கண்ணை திறந்தா ஆனந்த தாண்டவம், அந்த சிவபெருமான் ஆடிக்கொண்டிருக்கிற அழகு, அந்த மானும் மழுவும் அந்த மதியும் நதியும் தவழ அந்த குமின் சிரிப்பும், அப்படியே அந்த நர்த்தனமாடும் அந்த நடராஜனை தான் இருந்த ஊரிலிருந்தே அந்த ஆனந்த தாண்டவத்தை கனவிலும் நனவிலும் அப்படியே அனுபவித்து வருகிறார் அந்த அம்மையார். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண்ணாயிரம்
இப்படி நடராஜருடைய தாண்டவத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால அந்த அம்மையாரும் அப்படியே சிவபக்தியில் திளைத்து சிவபக்தியில் ஊறி அந்த குழந்தை கர்ப்பத்திலிருந்தே சிவநாமம் சொல்லி வளர்ந்த குழந்தைன்னு தான் சொல்லணும். அப்படி பிறக்கிறது அந்த குழந்தை. 1823 வருஷம் 5/10/1823 புரட்டாசி மாசம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரத்துல பிற்காலத்துல ஜோதி வழிபாட்டால இந்த உலகத்தையே ஒன்று இணைக்க பிறக்கிற அந்த குழந்தை அன்றைக்கு அருட்ஜோதியாக அந்த பகவானுடைய கருணையினால பிறக்கிறது. ராமலிங்கம் அப்படின்னு பெயர் வைக்கிறார் குழந்தைக்கு, சிவபெருமானுடைய பெயர். அந்த குழந்தை சொல்லவே வேண்டாம், கர்ப்பத்திலிருந்தே அது ஞான குழந்தை தான். அதனால எப்போ அழவே அழாதான், சின்ன குழந்தையில அது அழவே அழாதான், எதுக்குமே அழமாட்டாராம். அப்போதும் ஒரு புன்னகை, ஒரு அமைதி. அந்த குழந்தைய பார்க்கிறவாளுக்கும் ரொம்ப ஒரு சாந்தம் கிடைக்குமா. அந்த குழந்தைய பார்த்தாலே சந்தோஷமா இருக்குல்ல. இந்த நம்ம சின்னம்மையோட குழந்தைய பார்த்தாலே மனசுல இருக்கிற துக்கம் எல்லாம் போயிடுறது. பொதுவாகவே குழந்தையில பார்த்தா நமக்கு எல்லா துக்கமும் போயிடும். அதுவும் இந்த குழந்தைய அப்படியே ஒரு சிவஸ்வரூபமாவே பிறந்திருக்கிறதுனால ஒரு பீஸ், ஒரு ஆனந்தம், ஒரு அமைதியே எல்லாராலையும் அந்த குழந்தைகிட்ட உணர முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைய சிதம்பரத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒரு 5 மாசம் இருக்கும் குழந்தைக்கு. அப்போ சுவாமிக்கு நடராஜ பெருமானுக்கு தீபாராதனை காமிக்கிறார். அப்பைய தீட்சதர் அங்க இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் காமிக்கச்சே அவ்வளவு நேரம் சும்மா இருந்த குழந்தை அந்த தீபத்தை அப்படி காமிச்ச உடனே, பகவானுக்கு தீபம் காமிச்ச உடனே கலகலன்னு சிரிச்சுதான். எல்லாரும் பார்த்துட்டு 5 மாசத்து குழந்தை சுவாமி தீபாராதனைக்கு சிரிக்கிறது அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாலாம். அப்போ அப்பைய தீட்சதர் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணாராம். இந்த குழந்தை அப்படியே நடராஜருடைய குழந்தை, பரம அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை, நன்னா இருப்பான், உலகத்துக்கே நன்மை விளைவிக்க போற குழந்தை அப்படின்னு சொல்லி வியூதி விட்டு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ற. இப்படி போயிட்டே இருக்கு. நல்ல ஒரு ஆனந்தமான நிலை தான். பட் வாழ்க்கையில எப்பவுமே ஒரு நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது ராமையா பிள்ளை கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. ஒரு 1-2 நாள் தான் படுக்கிறார். அப்படியே சிவபதவி அடைந்து விடுகிறார். ரொம்ப பெரிய இடி. ஏன்னா 5 குழந்தை அந்த அம்மாக்கு, பாவம் என்ன பண்ண முடியும். அந்த பெரிய பையனுக்கு ஓரளவுக்கு வயசாகுது, பட் குடும்பத்தை தாங்குற அளவுக்கு இன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல அவருடைய தாயாருடைய கிராமமான பொன்னேரிக்கு குடிபெயர்கிறார்கள். ஆனா அங்க கொஞ்ச காலம் தான் இருக்கா. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் ரொம்ப முக்கியம் முன்னேறுவதற்கு. அதுக்கு அங்க கொஞ்சம் வழி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த பையன், பெரிய பையன் சபாபதி சொல்றார், அம்மா நம்ம சென்னைக்கு போயிடலாமா, அங்க போய் நம்ம இருப்போம்மா, நான் பாத்துக்கிறேம்மா நம்ம குடும்பத்தை அப்படின்னு ரொம்ப பொறுப்பா சொல்லவும், சென்னை 7 கிணறு பகுதி, இப்போ பாரிஸ்ல இருக்கேன் அந்த 7 கிணறு, அங்கதான் அவர்கள் வாழ்கிறார்கள். அங்க சபாபதி முதலியார் அப்படின்னு ஒருத்தர் பெரிய தமிழ் வாத்தியார். இப்ப மாதிரி இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்துல தமிழ் படிக்கிறதுக்குன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வாத்தியார்கிட்ட போய் அப்படியே இருந்து ஒரு குருகுலம் மாதிரி படிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே அப்படிதான். இப்ப சங்கீதமானாலும் அப்படி குருகுலமா தான் இருந்தது. எல்லா கல்வியுமே அப்படிதான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பெஷாலிட்டி இப்படின்லாம் இப்ப சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவரிடம் போய் தமிழ் பயில்கிறார். ஏற்கனவே நிறைய படிச்ச குழந்தை தானே. அந்த சிவபக்தியில இவர் ராமையா பிள்ளையும் மிக நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பையனுக்கு. அதனால அதோட தொடர்ச்சி தான் அந்த எஜுகேஷன். அப்ப சீக்கிரமா அவர் நல்ல தேடி அவரும் ஒரு ஆசிரியராக ஆயிடுறார். சபாபதி சின்ன வயசுலயே ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் ஆயிடுறார். அதே போல நிறைய இடங்கள்ல போய் பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், கந்த புராணம் சொற்பொழிவுகள் பண்றார். இப்படிதான் அவருடைய குடும்பம் நடக்கிறது. அந்த காலத்துல பெரிய பெரிய வள்ளல்கள்லாம் இருப்பா, தனவந்தர்கள்லாம் இருப்பா. அவெல்லாம் ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவா, தொடர் நிகழ்ச்சிகள் கொடுப்பா. அப்படி கலைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருந்த அந்த காலம். சோ இவர் அந்த மாதிரி சொற்பொழிவுகள் மூலமா சிவபக்தியையும் தமிழையும் பரப்பிக்கொண்டு அந்த குடும்பமும் வாழ்கிறது.
அப்படி அவருடைய தங்கைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவருக்கும் திருமணம் ஆகிறது, சபாபதிக்கும். அவ்வளோ கேப் இருக்கும் சபாபதிக்கும் ராமலிங்கத்துக்கும். அப்போ அவ அம்மா வந்து கடமையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சது. ராமலிங்கம் தான் இன்னும் கொஞ்சம், அவனை நீ பார்த்துக்கோ, நான் வந்து என்னுடைய அம்மா, அதாவது பொன்னேரியில் இருக்கிற அவருடைய தாயார் ரொம்ப முதுமை வந்துட்டு, அதனால நான் அவருக்கு துணையாக நான் கிராமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ராமலிங்கத்தை சபாபதி கையில கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. ராமலிங்கம் கிட்டத்தட்ட சபாபதிக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான், அவ்வளோ ஒரு அன்பு, தந்தை மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அப்பா இல்லாத குழந்தைன்னு சொல்லி முதல்ல இருந்தே ஒரு அன்பு. சபாபதி அவர்களுடைய மனைவியார் பாப்பாத்தியம்மாள்னு பேரு. அவ அதுக்கு மேல தான் பெத்த பிள்ளை மாதிரி தான், ஃபர்ஸ்ட் குழந்தை அவளுக்கு ராமலிங்கம் தான். 2 பேரும் ரொம்ப அன்பா இருக்கா அந்த குழந்தைகிட்ட. இவருக்கு விளையாட்டுல எல்லாம் சின்ன வயசு தான், ஒரு 9-10 வயசு தான். அந்த 9-10 வயசுல குழந்தைகள் பொதுவாக ஓடி ஆடி விளையாடும், கண்ணாமூச்சி அது இதுன்னு விளையாடும், மற்ற குழந்தைகளோடய மிங்கிள் ஆகும். பட் இவருக்கு வந்து அந்த மாதிரி விளையாட்டுலாம் பெருசா ஆர்வம் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாரு, அதே மாதிரி சபாபதி முதலியார் கிட்ட தான் அனுப்புறாரு. ஆனா அவருக்கு பள்ளி படிப்பு, அதாவது இந்த ஸ்கூல் எஜுகேஷன், இந்த ஏட்டுக்கல்வியிலையும் பெருசா அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் என்ன பண்ணுவாராம், நான் 7 கிணறு தானே சொன்னேன், கந்தக்கோட்டம் முருகன் இன்னைக்கும் இருக்காரு இல்லையா, அந்த கந்தக்கோட்டம் கோவிலுக்கு போற வழியில தான் வருமா, அப்படியே போவாராம். முருகப்பெருமானை அப்படியே பார்த்துட்டே இருப்பாராம். அப்படியே தன்னை மறந்து அப்படியே முருகனோட ஐக்கியமாயிடுவாராம். அப்படியே ஐக்கியமாயி அவர் வாயிலேருந்து பாடல்கள் அப்படியே கொட்டுமா. அது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, இவர் எங்கேயும் படிக்கல. சொல்லப்போனால் இவர் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன்ல பெருசா அவருடைய இன்ட்ரெஸ்டும் காமிக்கல. ஆனா முருகனுடைய அருள், அவருடைய அப்படி ஒரு பரிபூர்ணமான சிவனுடைய கட்டாட்சத்தினால பிறந்தவர் இல்லையா, அதனால அப்படியே பாட்டு கொட்டுவான் வாயிலேருந்து அப்படியே தமிழ்ல. அப்படி பாடும்பொழுது அங்க நிக்கிறவாள்லாம், இப்படி இந்த சின்ன குழந்தை இவ்வளவு பக்தியா பாடுறான், இது யார் எழுதின பாட்டு, தேவாரம் மாதிரிலாம் இல்லையே, திருப்புகழ் மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு எல்லாரும் அவர்களுக்குள்ள பேசிக்கொள்வார்களாம். அப்போ அந்த பட்டர் சுவாமிகள் வந்து, இந்த பையன் இப்படிதான், இப்படி வந்து ஆனந்தமா முருகனை பார்த்து தினமும் பாடுவான், அவன் பாடுறதை கேட்டா நமக்கும் அப்படியே பக்தி பரவசமாயிடும். அப்படி பாடினதுதான் தெய்வ நான்மணி மாலை அப்படிங்கிற பாடல். அதுல இருந்து ஒரு பாடலை நம்ம இப்ப பார்க்கலாம். தித்திக்கும் என் உள்ளம் தித்திக்கும் இன்பமே என் உயிர் போயிராகும்.
சக்திக்கு நீ சென்னை கந்த கோட்டத்துள் வளர் தலமோகு கந்த சக்திக்கு நீ சென்னை கந்த கோட்டத்துள் வளர் தலமோகு கந்த சக்திக்கு நீ சென்னை இப்படி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே அப்படின்னு அந்த தெய்வமணியான ஷண்முகன் திருவடியில அப்படியே விழுவாராம், அப்படியே லயிச்சு போயிடுவாராம். வேற எந்த நினைப்புமே இருக்காது, முருகனை தவிர வேற எந்த நினைவும் கிடையாது. அப்படி அவர் லயித்து போய் பாடுறதுனால அவரை சுத்தி இருக்கிறவர்களாலையும் அந்த வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அவர்களும் தங்களை இழந்து அந்த பகவானுடைய தரிசனத்தை, அதுதான் நான் சொன்னேன் அள்ளி கொடுத்த வள்ளல் அப்படின்னு, தான் பெற்றத அந்த சின்ன வயசுலயே அப்படி அள்ளி கொடுத்தார். எல்லாரும் இப்படி ஆனந்தமா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எல்லாம் சரி, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் கோவில் குளம் அப்படியே முருகனோட இருந்துட்டார், ஸ்கூல் பக்கம் போல. அப்போ அவர் ஸ்கூல்ல இருந்து அவர் மற்ற அவருடைய நண்பர்கள் எல்லாம் வீட்டுல தகவல் சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி ராமலிங்கம் ஸ்கூலுக்கே வரதில்லை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல, அதே போல ஆசிரியரும் வந்து உன்னுடைய தம்பி வரதே இல்லையப்பா, என்னப்பா அது அவன் ஸ்கூல் பக்கம் வரதே இல்லை, எப்ப பார்த்தாலும் கோவில் குளம்னு இப்படி ஊரை சுத்தி கொண்டே இருந்தா எப்படி படிப்பு ஏறும் அப்படின்னு சபாபதிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும்னு கடமையோடு இருக்கார். அப்போ அந்த குழந்தைக்கு கல்வியினாலதான் அவர் குடும்பமே வாழறது, அவர் படிச்சனாலதான் அவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே இருக்கு. அப்போ அந்த கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இதம் பதமா சொல்றார். அப்புறம் கொஞ்சம் கண்டிப்போட சொல்றார். எப்படி சொன்னாலும் ராமலிங்கத்தால அந்த ஏட்டுக்கல்வியை கற்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் போக மாட்டேங்கிறார். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, சரி ஏதாவது பண்ணி அவனை வழுக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, நீ வந்து ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகலைன்னா இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, உனக்கு எந்த துணிமணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு ஒரு நாள் கோபத்துல சொல்லிடுறாரு. ராமலிங்கம் சரி அண்ணா அப்படி சொல்லிட்டார் அப்படின்ட்டு அவர் அந்த வயசுல இருந்தே அந்த எந்த ஒரு துக்கம் சுகம் எல்லாத்தையும் ஒன்றாக பாவிக்கிற ஒரு மனோநிலையில இருந்த ஒரு மகா ஞானி. அவர் பாட்டுக்கு தினமும் திருவொத்தியூர் கோவிலுக்கு போறது, அந்த கோவில் ஏதாவது பிரசாதம் கிடைச்சா அதை வாங்கி சாப்பிடுவார், அப்படி வருவார். ஆனா சபாபதி அவருடைய மனைவியார் சொன்னேன் இல்லையா பாப்பாத்தி அம்மாள், அவளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவா இப்படி குழந்தை வந்து இப்படி சாப்பிடாம இருக்கானேன்னு சொல்லி யார்கிட்டையாவது எப்படியாவது சொல்லிவிட்டு அந்த ராமலிங்கத்தை வரவழைச்சு வீட்டுல பின்னாடி கொல்லை பக்கம்னு சொல்றோம் இல்லையா, அங்க உட்கார வச்சு தினம் சாப்பாடு போடுவாளாம், அதே மாதிரி துணிமணி எல்லாம் கொடுப்பாளாம், அப்படி கந்தலோட இதோடய சுத்தணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்ட்டு. இது தொடர்ந்து கொண்டே இருக்கு, கொஞ்ச நாள் அறுத்துட்டே போறது. அப்போ ஒரு தடவை என்ன ஆகுது, ராமலிங்கத்துடைய தந்தையாருக்கு திவசம் திதி வருது.
திதி வரும்பொழுது எல்லா உறவுக்காரர்கள்லாம் வரா, எல்லா திதியெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சாச்சு. ராமலிங்கம் மட்டும் வரல. சபாபதிக்கு உள்ளூர் ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடா யார் யாரோ வந்து சாப்பிட்டு போனா, நம்ம தம்பி இப்படி இருக்கானே, நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அவனும் வரமாட்டேங்கிறான். ஏன்னா அவரும் ஏதோ பேருக்குன்னு ஏதோ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எழுந்துருக்கிறார். இந்த அம்மா சாப்பிடவே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து சாயந்தரம் ஆயிடுறது, ராமலிங்கம் வர்றார். பின்னாடி கொல்லை பக்கம் வந்து அண்ணியை கூப்பிட்ட உடனே அண்ணி வந்து சாப்பாடெல்லாம் போடுறா. அவர் வேக வேகமாக சாப்பிட்றத பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப தாங்க முடியல. அப்படியே கண்லேருந்து கண்ணீராக கொட்டுறது, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறான். ராமலிங்கத்துக்கு ஒரே ஷாக்கு. என்ன அண்ணி ஏன் இப்படி அழறீங்க அப்படின்னோடனே, என்னப்பா யார் யாரோ வந்தாங்க, எல்லாரும் அப்படி வாய்க்கு ருசியாக சுட சுட சந்தோஷமாக சாப்பிட்டு போனாங்க கௌரவமாக வீட்டில். நீ இந்த வீட்டு குழந்தை, இந்த வீட்டு பிள்ளை, நீ யாரோ மாதிரி இப்படி கொல்லை பக்கம் வந்து இப்படி ஆறின சாத்த இப்படி முழுங்குறியப்பா, எனக்கு இதை பார்க்கும்பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே அவருக்கும் ராமலிங்கத்துக்கும் அவர் அண்ணியை அழறத பார்த்தா தாங்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது, என்ன அண்ணி அப்படி இப்படி அழாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் உனக்கு கொடுக்காம என்னைக்கு தம்பி சாப்பிட்ருக்கேன், உங்கள் அண்ணாவும் சரியாக சாப்பிட்றது இல்லை இப்போல்லாம் வீட்டில், நீ வந்து கொஞ்சம் அண்ணா சொன்ன பேச்சை கேட்டு ஒழுங்காக படிக்கலாம் இல்லப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். ராமலிங்கத்துக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்துச்சே, நம்ம இவ்வளோ வேதனைப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அண்ணி நான் படிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க, நான் வீட்டிலே இருந்து படிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த காலத்தில் அது ரொம்ப சகஜம். வீட்டில் என்ன சபாபதிக்கு அவருடைய தந்தையர் தான் குரு. அப்படி இருக்கும்போது இவர் சபாபதியே சொல்லிக் கொடுப்பாரே தம்பிக்கு. சரிப்பா தாராளமா நீ படிச்சா போறோம், ஊர் சுத்தாம இருந்தா போறோம் அப்படிங்கிறார் அவண்ணி. அப்போ எனக்கு மாடியில ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமை ஒழிச்சு கொடுத்துருங்கோ, அங்க வந்து எனக்கு புஸ்தகங்கள்லாம் கொடுத்துருங்கோ, நானே படிச்சுக்கிறேன். சரி இப்போதைக்கு முதல்ல வீட்டுல தம்பி இருக்கான்னு சொன்னானே அதே பெரிய விஷயம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அந்த அறையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். அந்த அறையில ஒரு பெரிய நிலக்கண்ணாடி, பெரிய கண்ணாடி, நிலை கண்ணாடின்னு சொல்றோம் இல்லையா, ஃப்ரேம் பெருசா வச்சு, எனக்கு ஒரு கண்ணாடி வேணும், ஒரு குத்து விளக்கு வேணும், பூஜை சாமான்கள்லாம் வேணும், திருவாசகம் இதெல்லாம் வேணும், பெரிய புராணம். சரி குழந்தை வந்து ரொம்ப அந்த பக்தி, ஏன்னா குடும்பமே பக்தி இலக்கியம் படிச்சு அதால் உயர்ந்தவர்கள் தானே, அதனால திருவாசகம் இதெல்லாம் பண்ணி கொடுத்து விளக்கேற்றி தூப தீபங்களுக்கெல்லாம் எல்லா சாமான்களையும் கொடுத்து, அந்த கண்ணாடி ஏதோ கண்ணாடி கேட்கறான், சரி இருந்துட்டு போட்டோம், ஏதோ கேட்கறான் படிச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் கொடுத்துடுறான். இவர் என்ன பண்ணுவார், தினமும் அந்த விளக்கை ஏற்றி வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்து அந்த விளக்குடைய ஒளி வந்து அதுல அந்த பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா, அப்படியே அதுல தியானிச்சு அந்த ஜோதியை அப்படியே தியானித்து அப்படியே லயித்து போயிடுவார். அந்த ஜோதியோட ஜோதியாவே ஒரு ஐக்கியம் ஆயிடுவார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே நாளாக 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 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கண்ணாடியில இருக்கிற தான் நான் ஒரு உணர்வு, நான் ஒண்ணு, அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் வேற அப்படிங்கிறது போய் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த உணர்வும் வருது. இந்த ஜோதி தான் அந்த ஜோதி, ஒரு ஜோதியிலிருந்து மற்றொரு ஜோதி தோன்றுகிறது. அதே நேரத்துல ஒரு ஜோதியில இருந்து இன்னொரு ஜோதியை ஏத்தினா இதுல ஒளி குறையறது இல்லையே. ஒரு பாத்திரத்துல இருந்து தண்ணியை இன்னொரு பாத்திரத்துல விட்டா தண்ணி குறையும், ஆனா ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை ஏத்தினா அந்த விளக்குல ஒளி குறையாது இல்லையா. அதுதான் அந்த பரபிரம்மங்கிறது, அந்த பூர்ணம். அதுல இருந்து அந்த பரபிரம்மத்திலேருந்து பிறந்தவர்கள் தான் நம்ம எல்லாமே. ஆனா அது ஒரு ஜோதி மாதிரி, அது எவ்வளவுதான் பிறந்தாலும் அதோடைய பூர்ணத்துவம் குறையாது அப்படிங்கிற அந்த தாத்பரியம் அவருக்குள்ள தானாகவே மலர்கிறது. குரு முகமா தான் பொதுவா இந்த ஞானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல அவருக்கு யார் குருவாக இருந்தார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் குரு. அந்த கண்ணாடியில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முருகனுடைய திருவுருவம் அவருக்கு அப்படியே தெரிகிறது. திருத்தணி முருகன் தான் அவருக்கு ரொம்ப மனசுல அப்படி ஒரு ஆனந்தம். அந்த திருத்தணி முருகனுடைய காட்சியை அப்படியே அந்த கண்ணாடியில அவர் பார்க்கிறார். முருகா வா அப்படின்னு கூப்பிடுறார். முருகனை வரவேற்கிறார். அந்த வரவேற்று தன்னுடைய ஹிருதயமாகிய அந்த ஆசனத்துல அமர செய்கிறார். வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும், வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும், வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும், வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வாரும், புள்ளி மயிலோரே வாரும்.
இப்படி வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரே என் குருநாதரே வாரும் அப்படின்னு குருநாதராக அந்த குமரக்கடவுளை வரவேற்கிறார். அப்படி அவர் அந்த மாடி அறையில அவர் பாட்டுக்கு அவருடைய தியானமும் வழிபாடும் அந்த ஞானமும் பிறக்கிறது. அவருக்கு யாரும் போதாமலே உணர்ந்து செல்வர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை இந்த ஆற்றல் வெளியில தெரியணும் இல்லையா, இந்த இறை ஆற்றல் நமக்கு எல்லாம் கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு சந்தர்ப்பம் வேணும் இல்லையா. சோமு செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தனவந்தர், நல்ல சத் விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ரொம்ப பெரிய சிவபக்தர். அதனால அவர் என்ன பண்ணுவாராம், வாரந்தோறும் அவர் வீட்டுல வந்து சொற்பொழிவுகள், நம்ம சபாபதி அவர்கள் சபாபதி பிள்ளை போய் அங்க சொற்பொழிவு பண்ணுவார். அப்படி ஏற்பாடு பண்ணும் பொழுது ஒரு தடவை என்ன ஆகுது, சபாபதி பிள்ளை கூட ஒரு அம்மையார் போய் கையேடு படிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. அதாவது இவ பேசுவா, அந்த திருவாசக பாடல்களை அவ பாடி காமிப்பா. இப்ப நம்ம இந்த கதா கச்சேரி எல்லாம் பண்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அந்த மாதிரி கையேடு படிக்கிற ஒரு பெண். அந்த அம்மையாருக்கு ஏதோ அன்னைக்கு ஒரு சின்ன இதனால அவளால் அன்னைக்கு வர முடியல. அப்போ கிளம்பும் பொழுது இது வர முடியலையே, அப்படி என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ அந்த அவருடைய மனைவியார் சொல்றா, நம்ம ராமலிங்கத்தை தான் கூட்டின்னு போங்களேன், அவன் எப்பொழுதும் திருவாசகமும் இதுமா தான் கையுமா தான் மாடியில படிச்சுட்டு இருக்கான், கையேடு தானே அவன் படிக்க மாட்டானா அப்படின்னு. இவருக்கு சபாபதிக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அவனே இப்படி ஊரை சுத்தின்னு இருந்தான், என்ன தெரியும்னு தெரியல, நம்ம பாட்டுக்கு போய் படிச்சுட்டு திருவாசகத்துல ஏதாவது இது வந்துடக்கூடாது, ஒன்னும் ஆகாது, அவன் ரொம்ப பக்தியான குழந்தை, நீங்க பாருங்க அவன் ரொம்ப நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் போய் மாடியில போய், தம்பி இந்த மாதிரி இன்னைக்கு திருவாசகம் படிக்க முடியுமா அப்படின்னோடனே, கரும்பு திங்க கூலியா அவருக்கு, கண்டிப்பா அண்ணி கண்டிப்பா போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு அண்ணாவோட சேர்ந்து அந்த சோமு செட்டியார் வீட்டுக்கு போறாரு. அவர்கள் வீட்டுல அன்னைக்கு அந்த உபன்யாசம் நடக்கிறது. இவர் படிக்கிறார். சின்ன பையன் வந்திருக்கானே, இன்னைக்கு என்ன அந்த அம்மா வரலையா அப்படின்னு. இல்ல அவங்க வர முடியல, இது என் தம்பி தான் அப்படிங்கிறார். அன்னைக்கு இவர் திருவாசகம் சொற்பொழிவு பண்ண இவர் படிக்கிறத கேட்டா, அது படிக்கும் பொழுது அந்த அர்த்தம் புரியுற மாதிரி, அதே நேரத்துல வந்து அந்த சுவை, அது எந்த உணர்வோட மாணிக்க வாசகர் அதை பாடியிருப்பாரோ அதே உணர்வோட அவர் அதை வழங்குறார். அதனால அன்னைக்கு கேட்கிறவாளுக்கும் மாணிக்க வாசகர் எப்படி அந்த பாடின சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்னு அவளால ஆத்மார்த்தமா அனுபவிக்க முடியலாம். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். சின்ன பையன், ஒரு 10 வயசு 11 வயசு பையன் இப்படி திருவாசகத்தை இப்படி பிரிச்சு இவ்வளவு அழகா படிக்க முடியுமா, படிக்கிறதே இவ்வளவு அற்புதமா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழறாங்க. உடனே அவருக்கு ரொம்ப, அண்ணாக்கு அப்பாடி இவ்வளவு நாள் எவ்வளவோ பிரச்சனைகள் இல்லையா, அந்த குழந்தை வந்து படிக்கணுமே வரணுமே ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார். இன்னைக்கு நம்ம தம்பி வந்து இப்படி படிச்சுட்டானோடனே ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டையும் ஆனந்தமா சொல்றார். இது போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, இவருக்கு உடம்பு வந்து முடியாம போயிடுது. அன்னைக்கு வந்து இந்த சோமு செட்டியார் வீட்டுல வந்து ஒரு நடராஜருடைய பொன்னால் வரையப்பட்ட படம் அப்படிங்கிற, அதாவது கோல்டு, இப்ப நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் எல்லாம் சொல்றோம், அந்த கோல்டு சில்வர் எல்லாம் வச்சு பெயிண்டிங் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி தங்கத்தால வரையப்பட்ட அந்த படத்தை அன்னைக்கு திறப்பு விழா பண்றான். அந்த அன்னைக்கு ஒரு சிறப்பு சொற்பொழிவு வாரம் நடக்கிறதுல அன்னைக்கு ஸ்பெஷல் டே வேற.
ஸோ வாரமே மனுஷா நிறைய வருவா. அன்னைக்கு ஸ்பெஷல் அப்படிங்கறனால நிறைய கூட்டம் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து இவருக்கு ரொம்ப ஜுரம், கண்ணே திறக்க முடியல. சரி என்னெல்லாமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறாரு. சாயங்காலத்துக்கு கூட சரியாயிடும், ஏன்னா கமிட் பண்ணியாச்சு. இனிமேல் சாயங்காலம் கச்சேரியே காத்தால எப்படி கேன்சல் பண்ண முடியும், அங்கே 100கணக்கான மக்கள் வந்து குவிஞ்சிருப்பாளே அப்படின்னு. ஆனா இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ அந்த அம்மா சொல்றா, அவருடைய மனைவி, நீங்க இந்த நிலைமையில உங்களால எழுந்து கூட உட்கார முடியல, நீங்க எப்படி அங்க போய் படிக்க முடியும்? நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம தம்பியை அனுப்புவோம், அவன் ஒரு தெரிஞ்ச ஒரு 4 பாட்டை சொல்லட்டும், உங்களுக்கு உடம்பு முடியலங்கிற விஷயத்த சொல்லட்டும். ஒரு தீபாராதனை காமிச்சு அந்த படத்தை திறந்து வைக்கிறா இல்லையா, அப்படி திறந்து வச்சு அங்க அன்னதானம்லாம் நடக்கும், அதெல்லாம் நம்ம வந்து அட்லீஸ்ட் இது ஒரு பூஜை மாதிரியாவது பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு. இவருக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல, வேற ஆப்ஷனும் இல்லை. கடைசி நேரத்துல என்ன பண்ண முடியும், அவ்வளோ மக்களை இல்லைன்னு சொல்லி அனுப்புறதுக்கு ஒரு 4 பாட்டு பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு கேட்குறா. அவரும் சரி அப்படின்றார். சரிப்பா நீ போய் நீ பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறார். அன்னைக்கு பெரிய புராணம் நடந்துட்டு இருக்கு. அதாவது தொடர் சொற்பொழிவு, இத்தனை ஒரு நாளைக்கு இத்தனை பாடல்கள், விட்ட இடத்துல இருந்து அடுத்த வாரம் அப்படியே தொடர்ந்து வாரம் தொடர்ந்து. அன்னைக்கு என்ன அப்படின்னா ஞான சம்பந்தருடைய புராணம் வருது. அன்னைக்கு ஸ்டார்டிங் அதான் பண்ணணும். இவருக்கு திருஞான சம்பந்தம்னா உயிர், நம்ம ராமலிங்க அடிகளார் இருக்கு. அப்போ அன்னைக்கு வந்து திருஞான சம்பந்தருடைய புராணம்னோடனே இவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அங்க போய் இவர் சொல்றாரு, யாரு என்னப்பா நீ வந்திருக்க அப்படின்னோடனே, நீ மட்டும் வந்திருக்க, அண்ணா வரலையா? இல்ல அண்ணாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னை வந்து 2 பாட்டு சொல்லிட்டு தீபாரதனை காமிச்சிட்டு வர சொன்னார். அப்போ சோமுச்சிட்டியாருக்கு ரொம்ப ஏமாற்றம், ஏன்னா அன்னைக்கு ஒரு சிறப்பு விழா வேற, அன்னைக்கு பார்த்து இப்படி ஆயிடுத்தேன். சரி என்ன பண்ண முடியும், பகவானுடைய இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சங்கல்பம் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு, சரி வா உனக்கு தெரிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, சின்ன பையன் அந்த பீட்டத்துல ஏறி உட்காந்துட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறார் பெரிய புராணம் திருஞான சம்பந்தர் சுவாமிகளுடைய சரித்திரத்தை. அவர் வந்து ஒரு வார்த்தைன்னா அந்த வார்த்தையில இருக்கிற எழுத்துக்களுக்கு முதற்கொண்டு அவரால் அர்த்தம் சொல்ல முடியாது. பிரிச்சு 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 அப்படி ஒரு தெய்வீகம், அவ்வளவு ஒரு ஆழம், அப்படி ஒரு ஞானம், அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு அன்பு, ஞான சம்பந்தர் மேல அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு மரியாதை, பகவான் மேல அப்படி ஒரு அன்பு. இது ஒரு பாடல் முடிக்கிறதுக்கே அவருக்கு மணிக்கணக்கா இருந்தான். கேட்க வந்தவர்களுக்கும் போரெல்லாம் அடிக்கல, ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய புராணத்தை ஒரு பாடல் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பேசுறதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு 2 hours ப்ரோக்ராம் தான் பண்ணணும். ஆனா அந்த 2 hours அவர் வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு தான் பாடியிருக்காரு. அப்படியே ஆறுது அர்த்தராத்திரி ஆயிடுறது. சாயங்காலம் ஆரம்பிச்ச நிகழ்ச்சி ஒரு 9 மணி 9-10 மணிக்கு முடியணும்னா 12 மணி ஆயிடுறது. அப்புறம் 12 மணிக்கு மேல ஆயிடுத்தேங்கிறதுனால வேற வழி இல்லாம ரொம்ப நடுராத்திரி ஆயிடுதுன்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்திட்டு, இவாளுக்கெல்லாம் இது நிஜமாவே இவருக்கு வந்திருக்கிறது ராமலிங்க அடிகளாரா, இது ஒருவேளை திருஞான சம்பந்தரே வேற உருவத்துல வந்து பாடுறாரா பேசுறாரான்ற அளவுக்கு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே அந்த குழந்தைய புகழ்ந்துட்டு ஒரு பணியாளரை கூட, ஏன்னா துணைக்கு அனுப்பணுமே, சின்ன குழந்தை இல்லையா, வீட்டுக்கு தனியா அனுப்ப முடியாது, ஒரு பணியாளர் வர. இதுக்கு நடுவில் இந்த அண்ணாக்கும் அன்னிக்கும் ரொம்ப டென்ஷன், என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ 2 பாட்டு பாடிட்டு வரேன்னு போனா ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வேற, இந்த பையனை காணும், 5 hours 6 hours ஆச்சு. இப்போ மாதிரி என்ன செல்போனா வாட்ஸ்அப்பா நம்ம என்ன பண்ண முடியும், அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? ஒன்றும் கிடையாது. அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும், அது போக முடியாது, இவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ ஒரே மனசுல நடராஜா ஒன்றும் இருக்கக்கூடாது, பகவானேன்னு சிவபெருமானை வேண்டிகிட்டே உட்காந்துருக்காரு. அர்த்தராத்திரி பிரசாத தட்டோட ஒரு பணியாளரும் ராமலிங்கமும் வரா. வந்து என்னப்பா ராமலிங்கம் இவ்வளோ நேரம் ஆயிடுத்து அப்படின்னோடனே, அப்போ பணியாளர் சொல்றாரு, இல்லை அவரு பேசி முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, சின்ன பையன் தனியாக விட வேணான்னு ஐயா என்ன அனுப்பிச்சாங்க அப்படின்னோடனே, இது பேசி முடிக்க இவ்வளோ நேரம் ஆயிடுத்தா அப்படின்னு 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு. ஆமா 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவரால் அவ்வளோதான் சொல்ல முடியும். சரின்னு சொல்லிட்டு சரி பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு அவர் வழக்கம் போல எதுவுமே பேச மாட்டார். அவருக்கு வந்து எப்படி நடந்தது அப்படி நடந்தது இந்த ஸ்லாகிக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு மாடி ஏறி தன்னுடைய அறைக்கு போய் அவர் நிஷ்டையில இருந்துட்டு அப்படி இது ஆயிடுது. சபாபதிக்கு ஒரே பயம், ஐயோ என்ன பண்ணான்னு தெரியலையே, 6 மணி நேரம் பேசியிருக்காங்கன்னா என்ன ஆச்சு அவங்க வீட்டுலன்னு ஒன்றும் புரியலன்ட்டு ஒரு 1 or 2 days கொஞ்சம் அவர் நார்மல் ஆனோடனே வெளியில வந்தோடனே, வெளியில நடமாட ஆரம்பிச்சோடனே ஊருக்குள்ள ஒரே பேச்சு. இவரை பாக்குறவாடலாம், இவர் யார் தெரியுதா, அன்னைக்கு சோமச்சுட்டியார் வீட்டுல ஒரு பையன் வந்து பேசினானே ஞான சம்பந்தர், அவரோட அண்ணா அப்படிங்கிறார். இவர் தூக்கி வாரி போடுறது, ஏன்னா இத்தனை வருஷமா இவரோட தம்பி அவர் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு திடீர்னு அவரோட அண்ணா அப்படின்னு. அப்ப அவன் என்ன பண்ணினான்னு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அந்த குழந்தை இவர்கிட்ட வந்து என்னமா பேசுறான் உங்க தம்பி, பிரமாதம், இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இப்படி ஒரு ஞானத்தை நாங்க கேட்டதே இல்லை பார்த்ததே இல்லை, உண்மையிலே நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாரும் வந்து மனவரையா அவர்கிட்ட வந்து சொல்ல ரொம்ப ஆச்சரியம்,
நம்ம தம்பிக்கு அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குமா, என்ன பண்ணினாலும் புரியல. இவருக்கு ஒரே பரபரப்பாயிடுறது. நேரம் சோமிச்சுட்டியார் வீட்டுக்கே போயிடுறாரு. அங்க போனா அவர் அதுக்கு மேல இவர் அப்படியே பூரண கும்பம் வச்சு வரவேற்காத குறை. உங்க தம்பிக்கு இவ்வளோ ஒரு ஞானம் இருக்கும்னு நாங்கள் எதிரே பார்க்கல சார். ஐயா நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உங்களை கேட்கலாமா, என்ன சொல்லுங்க, இனிமே வர வர உங்க தம்பியே வந்து சொற்பொழிவு பண்ணட்டுமா அப்படின்னோடனே இவருக்கு பயங்கர ஷாக். என்ன பேசினாலும் வர வர அவனை வந்து பேச சொல்றாளே சொல்லிட்டு ஒரு பக்கம் அவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. தன்னோட தம்பியை தானே சொல்றா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை மட்டும் இல்ல தன் தம்பியை சான்றோன்னு சொன்னா கூட ஆனந்தமா தான் இருக்கும். வீட்டுக்கு வந்து இவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கிட்ட சொல்றா, ஊரே புகழறது, என்ன பண்ணான்னு தெரியலையே ராமலிங்கம்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அடுத்த வாரம் என்ன பண்றார், இவருக்கு வேற ஒரு இதுல பண்ணிட்டு ராமலிங்கத்தோட சொற்பொழிவு நீ சோமச்சுட்டியார் வீட்டுல போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றார், அவர் அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு சாதாரண ஆள் மாதிரி மூடி தலையெல்லாம் இது பண்ணிட்டு என்ன எப்படி, ஏன்னா இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஏன்னா தான் வந்தா அவன் பேசுவானான்னு தெரியல. அப்போ ஒரு கியூரியாசிட்டி, எப்படி பேசுறான்னு பார்க்கணும், இவ்வளவு பேச சொல்றாளேன்னு சொல்லிட்டு அப்படியே அழகா போய் நின்றுட்டு ஒரு தூண் மறைவுல நின்று அவர் அங்க நம்ம பார்வதி பதி மகாதேவான்னு ஆரம்பிச்சு அப்படியே பேச 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 அப்படியே காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவார் இல்லையா, அதுக்கு வந்து கரை போட முடியாது, அணை கட்ட முடியாது, அப்படியே பெருகி வரும். எப்படி வரும், எங்கேருந்து வருதுன்னே தெரியாத மாதிரி வரும். அப்படி கொட்டுறது வாயிலேருந்து தமிழும் சிவமும் அப்படியே கொட்டுறது. அப்படி ஒரு ஞானம். கேட்டுன்னு இருக்கிற சபாபதி பிள்ளைக்கு அவருக்கே இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. இத்தனை வயசு பெரியவர், எவ்வளவோ படித்தவர், அவர் பெரிய மகான். இப்படியெல்லாம் அர்த்தங்கள் சொல்ல முடியுமா இந்த பாடலுக்குன்னுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். கண்ணுன்னு அப்படியே ஆனந்த கண்ணீர். ஒரு பக்கம் நம்ம தம்பி பேசுறாங்கிற ஆனந்தம், இன்னொரு பக்கம் ரொம்ப உயர்வான விஷயத்த அப்படி பேசும்பொழுது நம்மளே எழுந்துருவோம். கேட்கிற நமக்கு நாமளும் தெரிய மாட்டோம், பேசுற அவரும் தெரிய மாட்டார். இரண்டையும் தாண்டி அந்த பகவான் மட்டும்தான் தெரிவார். அதுதான் ஒரு உண்மையான கலை அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த ஆட்கள் மறைந்து அந்த பகவான் மட்டுமே கண்களுக்கு தெரிகிற அளவுக்கு அற்புதமா இருக்கு அன்னைக்கு நிகழ்ச்சி. அப்படியே கண்ணீரோட வீட்டுக்கு வர வந்து மனைவி கிட்ட வந்து ஓவர் வெல்மிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வார்த்தையே இல்லை. அழுத உடனே அவருக்கு அவ மனைவிக்கு முதல்ல புரியல, என்ன ஆச்சு உங்களுக்கு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் நம்ம, அவன் சாதாரண குழந்தை இல்லை, அவனை போய் ஸ்கூலுக்கு போ, படி, புஸ்தகம் வச்சுன்னு படி, உனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னெல்லாம் சொல்லி நான் எவ்வளோ படுத்திட்டேன், அவன் வந்து சாட்சாத் அப்படியே சிவபெருமானுடைய பிரசாதம், அருட் பிரசாதம் அவன் அப்படின்னு சொல்லி அழறார். என்ன நடந்ததெல்லாம் சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு அதுக்கு மேலே ஆனந்தமாக இருக்கு. நீங்கள் ஒன்று நினச்சிக்காதீங்க, அவனுக்கு நான் சாப்பாடெல்லாம் போடாமல் இல்லை, பின்னாடி கூப்பிட்டு சாப்பாடு போட தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவ சொல்கிறான். நீ எவ்வளவு நல்ல காரியம் பண்ணின, இல்லைன்னா எனக்கு அந்த குற்ற உணர்வு வேற என்ன அப்படியே படுத்தின்றது, இப்படி ஒரு ஞான குழந்தைய நம்ம இன்சல்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அன்னைக்கு சொற்பொழிவு முடிஞ்சு ராமலிங்கம் வீட்டுக்கு வரும்பொழுது அண்ணனும் அண்ணியும் வந்து மன்னிப்பு கேட்கிறார்களாம். அவருக்கு ஏன்னா அவ வந்து அப்பா அம்மா ஸ்தானம், என்ன அண்ணா இப்படியெல்லாம் சொல்றீங்க, அப்படியெல்லாம் நீங்க பெரியவங்க பேசக்கூடாது அப்படின்னோடனே, இல்ல தம்பி நீ வந்து இவ்வளவு ஒரு ஞானம்னு எனக்கு தெரியாது, இப்படி ஒரு ஞான குழந்தைன்னு தெரியாது, நீ சாதாரண மனுஷனே இல்லை, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்றார். அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள அந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவருடைய ஞானம் எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இடங்கள்ல சொற்பொழிவுகள், ஏன்னா அண்ணாவும் அதானே பண்றாரு, அது மாதிரி தம்பியும் ஊரா போய் சொற்பொழிவு எல்லாம் பண்ணுவாராம். அப்போ என்ன பண்ணுவாரா, இவருக்கு வந்து பணத்துல ஆசையே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து அப்படி தானே, கிடைக்கிற பணத்தை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாரோ ஒரு கூரை மேல தூக்கி போட்டுருவாராம். கூரை ஒரு 7 குடிசை பார்த்தாருன்னா, குடிசைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறா, கொடுக்கறதையும் கூரையை பிச்சுன்னு கொடுக்கறதுன்னு கூரை வழியா வந்து உள்ள விழுமா, என்னடா அது பணம் வந்து விழறது அப்படின்னு நல்லா இருக்குமா. அதே மாதிரி இல்லைன்னா ஏதாவது கிணத்துக்குள்ள போட்டு வரான் பக்கத்துல, அந்த பணம் வந்து அவருக்கு பிரதானம் இல்லை. அப்போ இது கொஞ்சம் தெரிய வந்தோடனே அவர்கள் குடும்பம் வாழணும் இல்லையா, ஏன்னா வறுமையில கஷ்டப்படுற குடும்பம், இதுதான் அவளுக்கு வருமானம். அப்போ அவ அண்ணா கிட்ட பணத்தை கொடுத்துருவாளாம், இவர் வந்து புக்கிங் மட்டும் பண்ணிட்டு போவாளாம். அப்படி அவர் ஊர்ல எல்லா கோவில்கள்லையும் சொற்பொழிவுகள் நடத்துறார். திருவத்தியூருக்கு தவறாமல் போவார். அம்பாள் மேலேயும் சுவாமி மேலேயும் ரொம்ப பக்தி, வடிவுடை நாயகினா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ ஒரு தடவை என்ன பண்றாரு, திருவத்தியூர்ல சொற்பொழிவு எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி கொஞ்சம் லேட்டா வந்து வீட்டுக்கு வரும்பொழுது வீடு 12:30 ஆயிடுறது. இவர் கொஞ்சம் பெரியவர் ஆயிடுச்சு. அப்போ இவருக்காக வெயிட் பண்ணி கதவை சாத்திட்டாங்கன்னா சேஃப்டி இல்லையா நைட்ல. இவருக்கு 12:30 மணிக்கு மேல கதவை தட்டணுமேனு ஒரு யோசனை. அன்னைக்கு அவ அக்காவும் இருக்கா, அண்ணியும் இருக்கா, வேண்டாம் லேடிஸை தொந்தரவு பண்ண வேண்டாம்ட்டு வீட்டு வாசல்ல திண்ணையில படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அவர் கொஞ்சம் பசியோட தான் இருக்கார். பட் அவர் ஞானி, பசியை எல்லாம் தாகம் பசி அதெல்லாம் தாங்கிக்க கூடிய அதெல்லாம் கடந்தவர்கள். அப்போ அவர் படுத்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே அவ அக்கா வந்து உண்ணாமலைன்னு பேர், அவ அக்கா
தம்பி ராமலிங்கம் என்னப்பா பசியோட தூங்குறேன், அந்தா சாப்பிட்டுட்டு படு அப்படின்றான். உடனே எழுந்து சாப்பிட்ற கடகடன்னு சாப்பிட்டுட்டு சரி படுத்துக்கோ தூங்கு நல்லபடியா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வீட்டு கதவை திறந்து உள்ளேந்து அக்கா வரா. வந்து என்ன ராமலிங்கம் எப்போ வந்த, ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க, கதவை தட்ட வேண்டியதானே அப்படின்னோடனே இல்லக்கா இப்பதானே நீ பார்த்த. என்னப்பா நீ சாப்பிடாம தூங்குற, பசிக்கலையா, மணி 1 மணி ஆக போறது. என்னக்கா இப்பதானக்கா நீ சாப்பாடு கொடுத்த, இப்பதானக்கா நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற. நான் எப்போ உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நீ வரலேன்ட்டு நாங்க இப்பதான் கதவை அடைச்சு படுக்கிறோம் அப்படின்னோடனே அக்கா நீ இப்பதான் சாப்பாடு கொடுத்தீங்க பாரு, எனக்கு கீழே சாப்பிட்ட பருக்கையெல்லாம் கூட செஞ்சிருக்கு, கையில கூட வாசனை இருக்கு பாரு அப்படின்னோடனே ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரத்துக்கு. அப்போதான் அவருக்கு தெரியறது வந்தது யாரு அப்படின்னா, தன்னுடைய பசியை பொறுக்காம தன்னுடைய தாயான அந்த பார்வதி தேவியே வடிவுடை நாயகியே வந்து தன்னுடைய பசி பொறுக்காம தனக்கு உணவு கொடுத்தாள். எப்படி ஞானசம்பந்தர் அழுதப்போ அந்த அழுகையை பொறுக்காம வந்து பாலை கொடுத்தாளோ, இவர் பசியோட படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சோறிட்டாளாம் வடிவுடை நாயகி. இதை சொல்றார் பின்னாடி. அன்றொரு நாள் நம் பசி கண்டு அந்தோ தறியாது நன்று இரவில் சோறளித்த நற்றாய் கான் அப்படின்னு அம்பாளை பார்த்து பாடுறார். அன்னைக்கு ஒரு நாள் நான் பசியோட இருக்கும் பொழுது அந்த பசியை பொறுக்காம எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா அந்த அம்மாவை பாருங்கோ அப்படின்னு சொல்லி பாடுறார். இப்படி இவருடைய பக்தி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இவர் வந்து ரொம்ப கருணைனா அப்படி ஒரு கருணை, கருணையே வடிவம். கோபம்னா என்னன்னே தெரியாது. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சொற்பொழிவு முடிஞ்சு ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கேன் ராத்திரி, இதே மாதிரிதான். அப்போ அப்படி ஒரு சைடா தானே இப்படி தூங்கும் பொழுது ஒரு திருடன் வந்து என்ன பண்றான், அந்த காதுல அப்பெல்லாம் அந்த கடுக்கன் போட்டு பாருங்க, அப்போ அந்த கடுக்கன் போட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு கடுக்கனை கழட்டுறான். இவருக்கு தெரியும் இவர் தூக்கம்ங்கிறது வந்து வெறும் உடம்புக்கு தானே, இவாள்லாம் எப்பொழுதும் விழிப்போடு இருக்கிற அந்த ஒரு ஞான நிலையில இருக்கிறவா. சரி அவனுக்கு வேணும் அதனால கழட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அப்படியே அந்த பக்கம் காமிச்சுட்டே இருக்கிறான். அவன் கழட்டுற வரைக்கும் பொறுமையா அழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தூக்கத்திலேயே புரண்டு படுக்கிற மாதிரி இந்த பக்கம் திரும்பி கொடுக்குறாரு. சொல்ல அவன் இந்த காலத்தோடையும் கழட்டிக்கட்டுமே அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், ஐயோ எழுந்துட்டாரும் 2 அடி பின்னாடி போனான். அவர் திரும்பி தூங்குறாருன்னு தெரிஞ்சோடனே பரவாயில்ல இந்த பக்கம் கழட்டிட்டோம் இந்த பக்கம் கழட்டலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் கழட்டிடுறான். கழட்டிட்டு அவன் கிளம்பலான்னு வரும்பொழுது அவர் எழுந்து உட்கார்ந்தோடனே அவன் பயம், ஓட பாக்குறான். ஓடாதப்பா நெல்லு அப்படிங்கிறார். சாமி இந்த மாதிரி ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் ஒன்றும் பண்றதாவே இல்லையே, நீ ஒரு தோட கழட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன் நீ திருடன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு தோட வித்து என்ன தெரிஞ்சிடும். இதே நீ 2 தோட கொண்டு போய் வித்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு திருடன்னு சொல்லி அடிக்க மாட்டா. உனக்கு ஏதோ தேவை இருக்க போய் தானே நீ கழட்டிக்கிற, அதனாலதான் நீ ஒரு தோடு கழட்டினப்புறம் அது பொறுமையா இருந்து இன்னொரு பக்கமும் காமிச்சேன் அப்படின்னோடனே அவனுக்கு அப்படியே புத்தி வருது. என்னை மன்னிச்சுங்க சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன், என் குடும்ப கஷ்டத்தினால இப்படி ஒரு கேவலமான தொழிலை நான் பண்ணிட்டேன், என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு நான் அடி வாங்க கூடாதுன்னு எனக்காக இப்படி ஒரு கருணையை பொழிகிற உங்களுடைய அருளை நான் என்னன்னு நினைக்கிறது, என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி வள்ளல்கள் அப்படின்னா வெறும் பொருளை தான் கொடுப்பா. ஆனா இவர் பொருளை மட்டும் கொடுத்ததோட இல்லாம அவனுக்கு நல்ல புத்தி வரணுங்கிற அருளையும் சேர்த்து கொடுத்ததுனாலதான் மற்றவர்கள் எல்லாம் வள்ளல், இவர் வள்ளலார். ஆறுங்கிற அந்த மரியாதையோட நாம் அழைக்கிற வள்ளல் வந்து இவர் தான். அந்த பொருட்செல்வத்தோடு அருட்செல்வத்தையும் கொடுத்து அந்த திருடனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தினார் வள்ளலார். இப்படி ஒரு நிகழ்ச்சியே அவருடைய வாழ்க்கையில முதல் பருவத்தில் இருக்கும் பொழுது நடந்தது. இவர் வந்து சிவபெருமானுடைய பரமானுகிரகத்தினால வாழ்ந்தவர். அவர் வந்து பெரிய தமிழறிஞர், சொற்பொழிவாளர், கவிஞர், நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். மனுமுறை கண்ட வாசகம், ஒழிவில் ஒடுக்கம், சிவநேச வெண்பா, இங்கித மாலை, மகாதேவ மாலை, நெஞ்சறிவுறுத்தல், இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இவரை சோதிக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஆசை. அவர் பேர் என்னன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர். அவர் பெரிய தமிழ் பண்டிட். என்ன எல்லாரும் இவரை பத்தி இவ்வளவு புகழறாளே, அவர் என்ன அவ்வளவு பெரிய ஞானஸ்தரா, நம்ம போய் தான் ஒரு தடவை டெஸ்ட் வச்சு பார்ப்போமே, இந்த மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. அப்ப அவர் என்ன பண்றார், தப்பா பாட்டு எழுதுறார். கொஞ்சம் அதாவது ரொம்ப ஞானம் இருக்கிறவாளாலதான் அதை கண்டுபிடிக்க முடியும். இலக்கண பிழை உள்ள பாடல்கள், ஆனா அது படிச்சு பார்த்தா பழைய காலத்து பாட்டு மாதிரி இருக்கிற மாதிரி நடையில எழுதுறாரு. ஓலைச்சுவடி மாதிரி எழுதி, பழைய ஓலைச்சுவடி மாதிரி அதுல எழுதி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து சொல்றாரு, எங்க வீட்டு பரன்ல இருந்தது, இது சங்க பாடலான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வரி தான் அப்படி படிச்சுட்டு இவருக்கு பார்த்தாலே தெரியும் சங்க பாடலா இதுக்கு வாய்ப்பே இல்லை, சங்க இலக்கியத்துல இவ்வளவு இலக்கண பிழை இருக்காது அப்படின்னோடனே
இவரை முதல்ல பார்த்த உடனே வந்தவருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த ஓலைச்சுவடி எடுத்துன்னு வந்திருக்க வேண்டாமோ, இவரை பார்த்தா ரொம்ப ஒரு கருணையோட ஒரு அன்போட ஒரு நிறைந்த குடம்னு சொல்லுவோம்ல, நிறை குடம் தழும்பாதுங்கிற மாதிரி இருக்காரேன்னு அவருக்கு மனசுல ஒரு சஞ்சலம். ஆனா கையில ஓலைச்சுவடியோட வந்தாச்சு, வேற வழி இல்லாம கொடுத்தாச்சு. அப்படியே இவர் சொல்லவும் அப்படியே ஒரு காலில் விழுந்து வணங்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க சுவாமி, உங்களை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை சோதிக்கிறதுக்காக நான் பண்ணின வேலை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கிறார். ஏன் இந்த நிகழ்ச்சியை சொல்றேன் அப்படின்னா, இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் அவருக்கு ரொம்ப அணுக்க தொண்டரா இருந்தவர். வள்ளலாருங்கிற பேரை கொடுத்ததே பின்னால அவர் தான். அவரால் தான் நம்ம இன்னைக்கு அவர் வள்ளலார்னு கூப்பிட்டு இருக்கோம். திருவருட்பா நமக்கு கிடைச்சதுக்கும் முக்கியமான காரணம் அவர் தான். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்பேற்பட்ட மகான் இவர்கிட்ட சேர்றார். இவர் வள்ளலாருக்கு வயசு ஓரளவுக்கு ஆயாச்சு. இப்போ வரைக்கும் அவர் ராமலிங்கம் தான். ராமலிங்கத்துக்கு வயசாயாச்சு. அவ அம்மாவுக்கு ரொம்ப அவளுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுத்து. அவர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ட்ரை பண்றான். இவருக்கு இல்லறத்துல ஈடுபாடே இல்லை. அது மட்டும் சொன்னா மறுக்கிறார். இப்போ திருவத்தியூர் கோவிலுக்கு ஒரு நாள் போகும்பொழுது அங்க ஒரு சிவனடியார் சொல்றார், உன் தாயை தவிக்க விடாதே, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஞான சம்பந்த பெருமான் திருமண கோலத்திலேயே அப்படியே சிவபெருமான் அடையலையா, நீ வணங்குற குருவே அவர் தானே, அதனால நீயும் திருமணம் புரிந்து கொள்ளுன்னு சொன்னோடனே சரி இவர் ஒரு குரு மாதிரி இருந்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறார். அவருடைய அக்கா மகளான தனகோடிங்கிற மகளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறாரே ஒழிஞ்சு அவருக்கு துளி கூட இல்லறத்துல ஈடுபாடு இல்லை. அவர் எப்பொழுதும் திருவாசகம் படித்து கொண்டே இருப்பாராம். இதையும் அந்த அம்மையாரும் எப்படி சாரதா மாதா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கிடைச்சாலோ அது போல அந்த அம்மையாரும் இவரை புரிஞ்சுட்டா, இவர் ஒரு ஞான புருஷர், இவர் ஒரு அவதார புருஷர், இவர் நார்மலான ஒரு கணவரா நம்ம இவரை நினைக்க கூடாது, இவருக்கு நம்ம கைங்கரியம் பண்றது மூலமா அவர் சிவ கைங்கரியம் பண்றார், அவருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணுவோம், அதுதான் இந்த ஜென்மால நமக்கு கிடைச்ச மிக பெரும் பாக்கியம்னு அவருடைய ஆன்மீக அனுபவத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர் பார்த்து கொள்கிறார். அப்படி அவர்களுடைய திருமண பந்தம் இருக்கு. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு தடவை என்ன ஆகுது, பாடியில நம்ம சென்னையில இருக்கே பாடின்னு அங்க திருவலிதாயம்ங்கிற ஸ்தலம் இருக்கு. பாடி பெற்ற ஸ்தலம், ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஸ்தலம். உங்கள பல பேர் அந்த ஸ்தலத்துக்கு போயிருக்கலாம். அந்த ஸ்தலத்துக்கு இவர் வரும்பொழுது என்ன ஆகுது, அங்க ரொம்ப அந்த கோவில் ரொம்ப இது இல்லாம இருக்கு, சப்போர்ட் இல்லாம இருக்கு. சுவாமிக்கு வஸ்திரம் கூட ரொம்ப அப்படியே இதா இருக்கு. பார்க்கும்போது அவருக்கு சகிக்க முடியல. அப்ப பாடுறார், சிந்தை நின்ற சிவானந்த செல்வமே எந்தையே, எமை ஆட்கொண்ட தெய்வமே, தந்தையே வலிதாய தலைவர் நீ, கந்தை சுற்றும் கணக்கது என் கொள்ளுங்கிறார். என்னுடைய தந்தையே நீதான், வலிதாய தலைவன் நீதான், நீ போய் கந்தையை உடுத்தின்னு இருக்கியே அப்படின்னு அவர் கண்ணீர் மல்க பாட, அப்படியே அங்க இருக்கிறவா அதை கேட்டுட்டு சே இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தேன்னு அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோவிலை நல்லா இது பண்ணி கொண்டு வரலாம். இதே போல கந்தக்கோட்டத்திலையும் நடந்ததாக சொல்லுவார். அப்போ பின்னாடி கந்தக்கோட்டத்துக்கு அவர் வரும்பொழுது அந்த கோவிலுடைய நிலைமை கொஞ்சம் சுமாரா இருக்கும் பொழுது திருவோங்கு செல்வமும் ஓங்கன்னு ஓங்க 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 ஓங்கன்னு வரும் அந்த பாட்டு ஃபுல்லா. அந்த பாட்டை பாடினோடனே இன்னி வரைக்கும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கந்தக்கோட்டை முருகன் அப்படி எல்லா செல்வமும் ஓங்கி நல்ல அருமையான ஒரு கோவிலாக திகழ்கிறது. இப்படி அவர் நிறைய கோவில்களில் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவருடைய தாயாருக்கு வயதாருது. அவளும் அப்படியே இவரை நினைச்சு கொண்டே இருக்கா. பொன்னேரியில இவர் போய் அவரை பார்க்க ராமலிங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சொட்டு பாலை அவர் வாயில விட அவர் தாயார் சிவலோக பிராப்தி அடைகிறார். யாரும் அழக்கூடாது, திருவாசகம் படிக்கணும் அப்படிங்கிறாராம். தாயுடைய மரணம்ங்கிறது எவ்வளவு பெரிய பெரிய ஞானிகளையே ஒரு நிமிஷம் கலங்கடிக்கிற விஷயம்தான். ஆனா அப்பேற்பட்ட மரணத்தையும் ஒரு ஜீவன்னு பிறந்தா அது இறக்குறதுங்கிறது சகஜமான விஷயம். அதற்காக நம்ம அழக்கூடாதுன்னு சொல்லி திருவாசகம் படிக்க சொன்னாராம். இப்படி அவருடைய தாயாரும் சிவலோக பிராப்தி அடைய எல்லாம் அவருடைய அண்ணா எல்லாருமே ஓரளவுக்கு வயசாடுத்து இவர் தன்னுடைய தந்தை அப்படின்னு அவர் நினைக்கிற சிதம்பரத்துக்கு பயணப்படுறார். சிதம்பரம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. இவர் இங்கேயே இருந்துட்டு இருக்கார். அப்போ சிதம்பரத்துக்கு கிளம்பி போறார். போற வழியில பாண்டிச்சேரியில கொஞ்சம் வருஷம் தங்கி இருக்காராம், ஒரு சில மாதங்கள். அப்போதான் இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ஆன்ம பசியோட இரு. தனித்திருனா யாரோடையும் சேரக்கூடாது, பேசக்கூடாது அப்படி அர்த்தம் இல்லை. எத்தனை பெரிய கூட்டத்துல இருந்தாலும் அந்த ஆத்மானுபாவத்துல நீ தனித்திரு. விழித்திரு அப்படின்னா தூங்காம இருன்னு அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் அந்த விழிப்புணர்வோட, அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோட இரு அப்படிங்கிற அந்த ஒரு இதுல ஆரம்பிக்கிற பாண்டிச்சேரியில நேர அங்கிருந்து சிதம்பரம் போறார். சிதம்பரம் தரிசித்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம். நந்தனார்,
வியாகரபாதர், பதஞ்சலி, மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர், அப்பைய தீட்சிதர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, கோபாலகிருஷ்ண பாரதியார், எத்தனை பேர், எவ்வளவு பேர் பாடியிருக்கா. அந்த நடராஜ பெருமானை நினைச்சாலே நமக்கு ஆனந்தமா இருக்கும். அவர் ஆடுறதும் ஆனந்த தாண்டவம், அவருடைய சிரிப்பும், அவருடைய கையில இருக்கிற அந்த மானும் மழுவும், அந்த அக்னியும், அவருடைய தூக்கிய திருவடியும், அந்த அவரை சுத்தி இருக்கிற அந்த பிரபையும், அவருடைய விரித்த சடையும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட அருட்ஜோதி தெய்வம் அவர். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ற, சிதம்பரத்துக்கு போற, அங்க போய் அந்த நடராஜ பெருமானுடைய திருவடியின் கீழே நின்று பாடுற. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை பாடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை பாடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாலை மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், 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 போதாத தெய்வம் உயர்ந்தாத தெய்வம், போதாத தெய்வம் உயர்ந்தாத தெய்வம், போதாத தெய்வம் உயர்ந்தாத தெய்வம், போதாத தெய்வம் உயர்ந்தாத தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இருட்பாடு நீங்கி ஒளியின்றருளும் தெய்வம், இருட்பாடு நீங்கி ஒளியின்றருளும் தெய்வம், இருட்பாடு நீங்கி ஒளியின்றருளும் தெய்வம், இருட்பாடு நீங்கி ஒளியின்றருளும் தெய்வம், எண்ணிய எண்ணியவாறு என கருளும் தெய்வம், இருட்பாடு நீங்கி ஒளியின்றருளும் தெய்வம், எண்ணியவாறு என கருளும் தெய்வம், நெருப்பாடல் உவந்தனையும் சிவமாகும் தெய்வம், நெருப்பாடல் உவந்தனையும் சிவமாகும் தெய்வம், நெருப்பாடல் உவந்தனையும் சிவமாகும் தெய்வம், நெருப்பாடல் உவந்தனையும் சிவமாகும் தெய்வம், திருச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அது தெய்வம், திருச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அது தெய்வம், திருச்சபையில்
சிதம்பரத்திலே அப்படியே சில காலம் தங்கி இருக்கிறார். தினம் தினமும் நடராஜ பெருமானை தரிசிக்கிறார். நிறைய பாட்டு பாடியிருக்கார் சிதம்பரம் நடராஜர் பேர்ல. அப்படி அவருடைய தெய்வீக அனுபவம் அங்க இன்னும் அது ஜாஸ்தியா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்களே போய் நடராஜ பெருமான் சன்னதியில நின்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை இழப்போங்கிறது உறுதி. அப்படி இருக்கும்போது அவர் ஞானமே உருவாக அந்த சிவபெருமானே வடிவெடுத்து வந்தது போல வந்தவர் ராமலிங்க அடிகளார். அப்படியே தன்னை இழந்து தவம் புரிகிறார்னே சொல்லலாம். இங்கதான் வள்ளலார் அப்படின்னு அவருக்கு தொழுவூர் வேலாயுத முதலியார் தாம் பெற்ற இன்பத்தை இப்படி எல்லாருக்கும் வாரி வழங்குறார் அப்படிங்கறதுனால வள்ளலார் அப்படின்னு அழைக்க தலைப்படுறார். இப்படி இவர் சிதம்பரத்திலிருந்து கொஞ்ச காலம் கருங்குழி அப்படிங்கிற ஊர்ல போய் இருக்கார். கருங்குழிங்கிறது அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர். அங்க இவருடைய 2வது அண்ணா அங்க இருந்து அங்க கொஞ்சம் காலம் ஆயிடுறார். அதுக்கப்புறம் அங்க வேங்கட ரெட்டியார் முத்தம்மாள் அப்படின்னு ஒரு தம்பதியினர். அவளுக்கு இவர் மேல ரொம்ப பக்தி. இவருடைய தமிழ் பணியும் இறைப்பணியும் தொடரத்துக்கு தங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை அவருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறா. நீங்க இங்க எங்க ஊர்ல கொஞ்ச நாள் எங்களோட இருக்கணும் அப்படின்னு சில காலம் அங்க தங்க சொல்றான். அவர் அங்க இருக்கும் பொழுது நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். அங்க என்ன பண்ணுவாராம், ராத்திரி எல்லாம் உட்காந்து விடிய விடிய எழுதுவாராம். இப்ப மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் விளக்கு தான் இல்லையா. அப்போ ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த வெளிச்சத்துலதான் எழுதுவாராம். ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, முத்தம்மாள் அவர்கள் வேற ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. தினமும் என்ன பண்ணுவாளாம், விளக்கு பக்கத்துல ஒரு மண் கலையத்துல எண்ணெய் வச்சுட்டு போயிடுவாளாம். ராத்திரி இவர் அந்த எண்ணெயை விட்டு விட்டு ஏத்திட்டு. அன்னைக்கு என்ன ஆயிருக்கு, அந்த மண் கலையம் பழசா இதை எடுத்து புதுசு வாங்கியிருக்கான். பொதுவா புது மண் பாண்டம் வாங்கினாலே கொஞ்சம் தண்ணி விட்டு வைப்போம், அது கொஞ்சம் இருகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்ல இதாகணும் உறுதியாகணுங்கிறதுக்காக. இந்த அம்மாவும் அன்னைக்கு அந்த கலையத்துல தண்ணியை விட்டு வச்சுட்டு அதை காலி பண்ணி எண்ணெய் விட்டு வைக்கணும். அதுக்கு மறந்து போயிட்டா. கிளம்பி வேற ஊருக்கு, பக்கத்து ஊருக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்காக போயாச்சு. அப்போ ஊருக்கு போனோட ஞாபகம் வருது, ஆஹா நம்ம எண்ணெயை விட்டு வைக்காம வந்துட்டோமே, அதுல தண்ணினா இருக்கு, சுவாமிகள் ராத்திரி எல்லாம் அதுக்கு விளக்க வேண்டியிருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரே மனசு பதப்பதைக்கிறது. ஒன்றும் பண்ண முடியாது, போன் பண்ணி எல்லாம் சொல்ல முடியாதே. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப அப்படியே ஒரு குற்ற உணர்வோட அந்த விசேஷத்துல கூட அவளால மனசு ஒன்றி போக முடியல. எப்படா பொழுது விடியும், எப்படா போவோம் ஊருக்குன்னு இருக்கு அந்த மாடு. காத்தால ஆனோடனே வேக வேகமா ஊருக்கு பார்த்தா அங்க அப்பவும் சுவாமிகள் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. அப்போ அவ சொல்றா, சுவாமி என்னை மன்னிக்கணும், ராத்திரி உங்களுடைய எழுத்து பணி தடைப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உடனே பார்த்துட்டு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையேம்மா, என்ன விஷயம்? இல்ல சுவாமி, நான் விளக்குக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன், அந்த கலையத்துல தண்ணி தான் வச்சிருந்தேன், நீங்க ராத்திரி எழுதியிருக்க முடியாதே, விளக்கு தான் இருக்குமே. இல்லையேம்மா, நான் விட்டேனே, எரிஞ்சுதே அப்படிங்கிற. ஒண்ணுமே புரியல. அந்த அம்மா அந்த அறைக்குள்ள போய் பார்த்தா அங்க அந்த கலையத்துலயும் தண்ணி தான் இருக்கு, அந்த விளக்குக்குள்ளேயும் தண்ணி தான் இருக்கு. அந்த தண்ணியை விட்டு விட்டு இவர் ராத்திரி எல்லாம் ஏத்திருக்காரு, அந்த விளக்கு பாட்டு எரிஞ்சுட்டே இருக்கு. இப்பவும் அந்த வீடு இருக்கான், கருங்குழியில அந்த வீடு இருக்கிறது. இந்த மாதிரி வள்ளலார் சுவாமிகளால நீரால் விளக்கு ஏற்றப்பட்ட இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெறும் கூகுள்ல கூட போய் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ல பார்த்தா கூட உங்களுக்கு அந்த வீடு பார்க்க முடியும். அப்படி ஒரு மகானுபாவர் தான் செய்யறோம் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அதனால அவளுக்கு ஞானிகளை பார்த்துக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு. அதனால அவர் ஜலத்தால நமினந்தி அடிகள் ஏற்றின மாதிரி ஜலத்திலேயே அப்படியே விளக்கு ஏற்றி அவருடைய இறைப்பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி அவர் ஒரு 16 வருஷம் அந்த கருங்குழியில இருந்திருக்கார். அப்போ சில பாடல்கள்லாம் பாடியிருக்கார். எல்லா பாடல்களையும் பாடுவதற்கு நமக்கு நம்மளுடைய அவகாசம் போராது. அங்கிருந்து கடலூருக்கு வர்றார். சிதம்பரம், கடலூர் எல்லாம் பாண்டிச்சேரி எல்லாம் அடுத்தடுத்து தானே. 1865 கடலூர்ல தான் இவருக்கு சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறார். எப்படின்னா என்ன கொள்கைன்னா, ஒரே கடவுள், எல்லாருக்கும் கடவுள் ஒன்றுதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை ஒளி வடிவா
ஒளி வழிபாடு. அந்த ஒளிங்கிறது லைட்டுங்கிறது எல்லாருக்கும் காமன் இல்லையா? ஸோ சூரியன் ஆகட்டும், ஒரு விளக்காகட்டும், ஒரு ஜோதி ஆகட்டும், இந்த ஜோதிங்கிறது யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் காமன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரே கடவுளை ஒளி வழிபாடாக பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண், எந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு எந்த ஒரு பேதமுமே கிடையாது. எல்லாரும் வழிபடலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த உயிர்கள் மேல செலுத்துற அன்பு தான் ஆண்டவனை நமக்கு காமிச்சு கொடுக்கிற, நம்ம ஆண்டவனை சென்று அடைவதற்கான வழி. மற்ற உயிர்கள் மேல அன்பு செலுத்தல அப்படின்னா நம்ம பகவானை அடைய முடியாது. ஏன்னா எல்லா உயிர்களுடையும் நம்ம பகவானை பார்க்கிறோம் அப்படின்னு. அதனால புலால், அதாவது நான் வெஜிடேரியன், அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அது ஒரு முக்கியமான கோட்பாடு. எல்லா உயிரும் ஒன்று. அதே மாதிரி இந்த பலி கொடுக்கறது, இதெல்லாம் அசைவமே சாப்பிடக்கூடாதுங்கும் பொழுது சிறு தெய்வங்களுக்கு இந்த பலி பண்ற வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய கிராமங்கள்ல போய் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பசித்தவர்களுக்கு, பசித்த உயிருக்கு, பசித்தவர்களுக்குன்னு சொல்றதை விட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடினார். அந்த பயிர் பசியோட இருந்தா கூட அவரால் பொறுக்க முடியாது. அப்படி பசித்த உயிருக்கு உணவளிப்பதுதான் முதல் கடமை. ஜீவ காருண்ய ஒழுக்கம் தான் நமக்கு ஆன்மீக வீட்டின் திறவுகோல் அப்படிங்கிற வள்ளலார். இந்த கொள்கைகளோட சமரச சன்மார்க்க சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது கடலூர்ல. இதுல இவருக்கு நிறைய இப்போ இவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு, இவர் பேசின சீர்திருத்தங்களை கேட்டு நிறைய மக்கள் இவருக்கு ஃபாலோயர்ஸா வரா, இவருடைய சங்கத்துல சேர்றா. இந்த கோட்பாடுகள் எல்லாம் அவளுக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் ஒரு சகோதரத்துவம், எந்த ஒரு பேதமும் இல்லாம எல்லாரும் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு இடமா இருக்கு அந்த சங்கம். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் அடையறதுக்கு தர்மம் தான் ரொம்ப சிறந்த கருவி. அதுலயும் அன்னதானம். மற்றவர்கள் வயிறு வாடாம பார்த்துட்டாலே நம்ம அதுதான் மிகப்பெரிய, நம்ம பெரிய புராணம் பூராமே பார்த்தா தெரியும் நமக்கு. மேக்சிமமான நாயன்மார்களுடைய கதை என்னவா இருக்குன்னா, சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்றது அப்படின்னு தான் வரும். மற்ற உயிர்களுக்கு அந்த சிவனடியாரையே நம்ம சிவனா பாவிச்சு அவர்களுக்கு அன்னம் விடுவது. அது போல அத்தனை உயிர்களும் சிவமே அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ சிதம்பரம் பக்கத்துல அப்போ பார்வதிபுரம்னு ஒரு ஊர், அந்த கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறார். இது சிதம்பரத்துக்கு வடக்க இருக்கிற ஒரு கிராமம். உத்தர ஞான சிதம்பரம் அப்படின்னு சொல்லி வடக்க இருந்தனால்தான் வடலூர் அப்படின்னு ஆயிருக்கு. சிதம்பரத்துக்கு வடக்க ஒரு 40 பேர் அப்ப என்ன பண்றா, தங்களுடைய நிலத்தை சுவாமிகளுக்கு நிறைய பேர் அவருக்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்கா. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, வேங்கட ரெட்டியார், அந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இவ்வளவு ஒரு ஜீவகாருண்யம் பண்றாரு, இவ்வளவு பெரிய மகான். அதனால அவருக்கு நம்ம செய்யணும்னு நிறைய பேர் ரெடியா இருக்கா. அவர்கள் எல்லாரும் நிலத்தை தானம் பண்ண அங்க 1867 மே 23ஆம் தேதி அன்னைக்குதான் இந்த உலக பசிப்பிணி போக்கும் திட்டம் இன்னைக்கும் நம்ம அணையா அடுப்புன்னு சொல்லுவோம் வடலூர்ல. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் பயத்துல வாழைய பதிக்கிறா. அப்படிப்பட்ட அந்த அணையா அடுப்பு 156 வருஷமா அந்த அடுப்பு இன்னும் வரைக்கும் எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த இடத்த சத்திய தர்மசாலையை நிறுவனர் வள்ளலார் சுவாமிகள். அப்போதான் எல்லாரும் இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கேன், இவ்வளவு எழுதியிருக்கேன், இதெல்லாம் நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தன்னுடைய ஆத்மானுபவத்தினால பாடினார், எழுதி வச்சார். ஆனா அதை 10 பேருக்கு சொல்லணும், தான் அது மூலமா புகழடையணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் ஞானிகளுக்கு கிடையவே கிடையாது. அவர் முடியவே முடியாதுன்னு, இது என்னோட அனுபவம், இதை நான் எழுதினேன், இது எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றேன். அப்போ எல்லாரும் சொல்றா, சுவாமி இது நீங்க உங்க அனுபவம் நீங்க எழுதிட்டேன், ஆனா இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொடுத்து வைக்குமா? இல்லையே. அப்போ அட்லீஸ்ட் நீங்க எழுதினது இப்ப நம்ம பாடுறோம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்னு கண்ணை மூடிட்டு பாடும்போது நம்மளறியாம நடராஜர் நம்ம முன்னாடி நிக்கிறார் இல்லையா. நம்மளா அந்த அனுபவத்தை வரவழைச்சுன்னு நம்மளா பாட முடியுமானா இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அனுபவிச்சதை எங்களுக்கும் தரணும், அதுக்காக நீங்க இதை வெளியிடணும் அப்படின்னோடனே அவர் தான் வள்ளலார் ஆச்சு. எல்லாரும் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி திருவருட்பா வெளியிடப்பட்டது. தொழுவூர் வேலாயுத முதலியார், ரத்தின முதலியார் வாழாடு தொடர்ந்த முயற்சியினாலதான் இறைவனுடைய திருவருட் செயல் இதுதான் அப்படின்னா தனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறார். 1867 பிப்ரவரியில திருவருட்பா அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டு வெளியானது. இப்படி அவருடைய அருட்செயல்கள் நிறைய சுவாமிகள் சித்த புருஷர். அவருடைய சித்திகளை சொல்லணும்னா அதுக்கே நாள் போறாது. ஒரு 1-2 இன்சிடென்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை என்ன ஆச்சு, இந்த சத்திய தர்மசாலையில அரிசி தீர்ந்து போயிடுறது. நாளை கார்த்தாலைக்கு அரிசி வேணும் இல்லை. அப்போ அவங்க உள்ள சொல்றாரு, இந்த மாதிரி சுவாமி இந்த மாதிரி நாளைக்கு அரிசி வேணும் இல்லை அப்படின்னோடனே சரி அப்படின்னுட்டு அவர் பாட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அப்படி தியானத்துல உட்கார்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, நாளைக்கு அரிசி வந்துடும் அப்படின்றாரு. என்னடா அப்படி சொல்றாரு, சரி சுவாமிகள் சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். அடுத்த நாள் காலங்காத்தால பெரிய வண்டி
3 வண்டி வருது. மூட்டை மூட்டையா அரிசி, பருப்பு, காய்கறி, சாமான் எல்லாம் வந்து இறங்குது. யார் அனுப்பிச்சா, என்னது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்போ யாருன்னு கேட்கும்பொழுது ஒருத்தர் சொல்றார், நேற்றுக்கு ராத்திரி சுவாமிகள் என் கனவுல வந்து என்கிட்ட வந்து எனக்கு அரிசி பருப்பு சாமான் அனுப்பிச்சு கொடுன்னு கட்டளை இட்டார். எப்படா அவர் இந்த மாதிரி கேட்பாருன்னு நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம், அதான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி தான் இருந்த இடத்துல இருந்தே எங்கேயோ இருக்கிற ஒருத்தருடைய அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படி ஒரு இந்த ஞான திருஷ்டி அப்படின்னலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு இங்கிருந்து அவரால் ஒரு ஆணையை பிறப்பிக்க முடிஞ்சது. அதே போல ஒரு தடவை ரொம்ப வறட்சி, பஞ்சம், தண்ணி பஞ்சம், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறா, மழையே இல்லாம. அப்போ என்ன பண்றார் சுவாமி வந்து அவர்கிட்ட முறையிடணும்னே அவர் சொல்றார், என் காலில் ஒரு சொம்பு ஜலம் விடுவோம் அப்படிங்கிறார். எல்லாரும் ரொம்ப பக்தியோட வந்து ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து அவர் திருவடிகளை அலம்பவும் உடனே கொஞ்ச நேரத்துல அப்படியே மேகமெல்லாம் திரண்டு, எத்தனையோ வருஷமா மழையே இல்லாம இருந்தது, அப்படியே மழை கொட்டுன்னு கொட்டுறது. அதே போல ஒரு முறை என்ன பண்றார், சிதம்பரம் போயிட்டு நடந்து வரும் பொழுது சில குடிசைகள்லாம் இருக்கு. இந்த குடிசைகள்லாம் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்துட்டு. டக்குன்னு தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அப்படி எடுத்து அப்படி வீசுறாங்க லேசா. அப்படி வீசின உடனே அந்த எரிஞ்சுட்டு இருந்த அந்த அக்னியானது அப்படியே நஞ்சிடுது. இப்படி பஞ்சபூதங்கள் அந்த மழையும் வரவழைக்க முடிஞ்சது, அந்த அக்னியையும் அப்படியே சாந்தப்படுத்த முடிஞ்சது. அப்படி ஒரு சித்த புருஷர் அவர். ஒரு முறை முத்து நாராயண ரெட்டியார் அப்படிங்கிறவருக்கு பார்வை பறிப்பு எடுத்து, அப்போ வள்ளலார்ட்ட வரார். வந்த உடனே அவர் விபூதி கொடுத்து சில நாட்கள்ல அவருக்கு பார்வை திரும்பி வந்ததாக அவருடைய சரித்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல ஒரு தடவை ஒரு பாம்பு ஒன்று கடிச்சிடுறது சுவாமிகளை ஒரு வாழைத்தோப்புக்குள்ள போகும்போது. எல்லாரும் பாம்பு கடிச்சோடனே எவ்வளவு டென்ஷனா இருக்கும். முதல்ல நம்ம பாம்பு அடிக்கணும்னு பார்ப்போம், இவரை காப்பாற்றணும் பார்ப்போம், ரெண்டுமே தானே. அவருடைய சிஷ்யர்கள்லாம் பின்னாடி இருப்பாளே. ஒரு குரூப் வந்து பாம்பு அடிக்க போறது, இவர் அந்த பாம்பு கடிச்ச அந்த நேரத்துல அந்த ஜீவனை ஹிம்சை பண்ணாதீங்க, அது வந்து அதோட இதை வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு வந்து அதை கொல்லக்கூடாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவே சாக போறது, அது ஒரு கணக்கை தீர்த்துக்கிறதுக்கு தான் எனக்கு கடிச்சிட்டுங்கிற. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, அந்த கொப்புலேருந்து டப்புன்னு அந்த பாம்பை நோக்கீழ விழுந்து அப்படியே மறுத்து போகிறது. அதே போல விபூதி எடுத்து அந்த இடத்துல அப்படி தேய்ச்சிருந்தாராம், அந்த விஷக்கடியும் இறங்கியதான். இப்படி பல்வேறு சித்திகள் நம்ம அனிமா, கரிமா, லஹிமான்லாம் சொல்றோம். ஒரு இடத்துல இருப்பா, டக்குன்னு இன்னொரு இடத்துல போவான்னெல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் வள்ளலார் சுவாமிகளுடைய வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா பார்க்கலாம். இரும்பை பொன்னாக்குறதுன்னு சொல்லுவா அந்த சித்தர்களுக்கு ரசவாதம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு இரும்பை பொன்னாக்கணும், எனக்கு வந்து பண்ணி காமிங்கோன்னு சொன்னாராம். உடனே ஒரு சிரிச்சுட்டு ஒரு துண்டு இரும்பு எடுத்து அதுல ஏதோ மூலிகை சாறுகள்லாம் பிழிந்து நெருப்புல இட்டாராம். அப்படியே செவேல்னு ஆயிடும் இல்லையா, நெருப்புல போட்டோடனே இரும்பு. கொஞ்ச நேரத்துல அது கூல் டவுன் ஆனோடனே பார்த்தா அப்படியே கோல்ட் ஆயிட்டான். வந்தவருக்கு அப்படி ஒரு ஷாக்கு. அப்போ அவர் சொன்னாராம், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது 3 இல்லாத வாழ்க்கை தான் இது சித்திக்கும். இது இருக்கிறவா இதை ட்ரை பண்ணா விபரீதமான விளைவுகள் ஏற்படும், அதனால இது உனக்கு வேண்டாம் அப்படின்னாராம். அப்படியே அவருக்கும் வந்தவருக்கும் புத்தி வந்தது. அந்த தங்க கட்டியை தூக்கி அப்படியே பாழங்கணத்துல அப்படியே போட்டாராம். இப்படி ரொம்ப அசால்ட்டா ரொம்ப சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பரம புருஷர் வள்ளலார் சுவாமிகள். ஒரு முறை ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் இது. ஆனி திருமஞ்சனம் சிதம்பரத்துல ரொம்ப விசேஷம். அப்போ எல்லாரும் திருமஞ்சனம் பார்க்கறதுக்கு, நடராஜ பெருமானை பார்க்கறதுக்கு கிளம்பி போவான். அந்த வருஷம் வள்ளலார் சுவாமிகள் கிளம்பல. அப்போ எல்லாரும் வந்து என்னடா சுவாமிகள் கிளம்பல, நம்ம போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னோடனே வள்ளலார் சுவாமிகள் சொல்றா, இங்க கூப்பிடுறாரு, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு இங்க வாங்குவோம் அப்படிங்கிற. வந்த உடனே இந்த ரூம்ல வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீனை இப்படி திறந்தோம் அப்படின்னோடனே அப்படி திறக்கிறது தான் தாமதம். அடுத்த செகண்ட் சிதம்பரத்துல என்ன காட்சியோ அந்த காட்சி அப்படியே அங்க இருக்கு. நம்ம அங்க இருக்கிற அம்பலத்துல இருக்கிறவன் இங்க காட்சி கொடுக்குறான் பாருங்க அப்படின்னோடனே அவளுக்கெல்லாம் அப்படி ஒரு தெய்வீகமான அனுபவம். நடராஜ பெருமானை பார்த்து, மண்ணில் நம்மையாண்ட வள்ளலார் நம்முடை அண்ணலிதோ திரு அம்பலத்திருக்கின்றார். மண்ணில் நம்மையாண்ட வள்ளலார் நம்முடை அண்ணலிதோ திரு அம்பலத்திருக்கின்றார். மண்ணில் நம்மையாண்ட வள்ளலார் நம்முடை அண்ணலிதோ
சிதம்பரத்தில் இருக்கிற பெருமானை மண்ணில் நம்மை ஆண்ட வள்ளலார் அண்ணல் இதோ திரு அம்பலத்திருக்கிறார், இங்கேயே பாருங்களே, அவங்க அவ்வளவு தூரம் போகவே வேண்டாமே அப்படின்னு சொல்லி இருந்த இடத்திலேயே நடராஜ பெருமானை ஆணி திருமஞ்சனத்தையும் காமிச்சு கொடுத்தாராம் வள்ளலார் சுவாமிகள். இப்படி அவர் நடத்திய அற்புதங்கள் ஏராளம், சொல்லிட்டே போகலாம். இவருக்கு இப்படி நிறைய நிகழ்ச்சிகள், இந்த சத்திய தர்மசாலை, சன்மார்க்க சங்கம், இதுல நிறைய பேர் சேர்றா இவரால் ஈர்க்கப்பட்டு. என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு தனிமை இல்லாமல் போறது. அப்போ மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரு குடில் அமைச்சு கொண்டு சித்தி வளாக திருமாளிகை அப்படின்னு பேர், அங்க தீவிர யோக பயிற்சி மேற்கொள்றார். அப்போ பிரம்ம தண்டிகா யோகம்னு ஒண்ணு பண்ணுவாராம். இது ரெண்டு பக்கமும் அக்னி ஏற்றி வச்சு அந்த நெருப்பு அந்த சூட்டுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு அவர் யோக பயிற்சி பண்ணுவாராம். அப்படி திடீர்னு ஒரு நாள் மேட்டுக்குப்பத்துல இருப்பாராம், திடீர்னு மறைஞ்சு போய் வடலூர்ல தெரிவாராம். இப்படி அவளுக்கு ஒரு லெவல்ல எல்லாருக்கும் அது பழகிடுறது. சரி, சுவாமிகள் இங்க இருப்பார், அங்க போயிடுவார் அப்படின்னு. சத்திய தர்ம சாலைக்கு ஒரு தடவை கொடிமரம் வாங்கணும், சத்திய ஞான சபைக்கு. அந்த நிகழ்ச்சியை நான் இப்ப சொல்றேன். கண்ணில் படுவார், இருப்பார், மறைவார். இது ஒரு விளையாட்டு போல அவருக்கு நடந்துட்டே இருக்கு. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சத்திய தர்ம சாலைக்கு பக்கத்துல ஒரு ஒளி திருக்கோவில், அதாவது லைட் வர்ஷிப்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கோவிலாவே கட்டுறார். சத்திய ஞான சபை அப்படிங்கிற பேர்ல 1871ல. அது ஒரு தாமரை போன்ற ஒரு வடிவம். அந்த வடிவத்துல சுவாமி யார் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அது ஒளி வழிபாட்டுக்காக கட்டுறார். அப்போ அந்த இடத்துல நிலை கண்ணாடி வச்சு ஒரு 48 நாட்கள் தவம் பண்றார் சுவாமிகள் முன்னாடி உட்காந்து அந்த நிலை கண்ணாடியில. அப்போ அவர் அகண்ட தீபத்தை ஏற்றார். 25/1/1872ல இதை ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப எளிமையான வழிபாடு. இப்போ அங்க பூஜை புனஸ்காரம், ரொம்ப மந்திரங்கள், ஹோமங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒளி வழிபாடு. தேங்காய் எண்ணெயில அந்த விளக்கு ஏற்றணும். அவரவர்கள் மெய்யுருக அப்படியே பகவானை வழிபடணும். அப்படிதான் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த சத்தியஞான சபையில இருப்பார், திடீர்னு மேட்டுக்குப்பத்துல இருப்பார். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை இந்த சத்தியஞான சபைக்கு கொடிமரம் வாசல்ல வைக்கணும்ல, அது வாங்கறதுக்காக ஆறுமுக முதலியார் அப்படிங்கிறவர் சொல்ற, சுவாமி கொடிமரம் வாங்கணும், அதுக்காக நான் சென்னை போனேன், ஆனா எனக்கு சரியான மரம் கிடைக்கல, மரம் கிடைச்சா ரொம்ப விலையா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கோனே அப்படின்னோடனே, நீங்க போங்க நான் வரேன் அப்படிங்கிறாராம் எங்க வடலூர்ல இருந்து. இவர் கிளம்பி போயிடுறாரு. சென்னையில ஒரு கடையில போய் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா அங்க வள்ளலார் நின்றுட்டு இருக்காரு. இவர் இப்ப வந்தார், நமக்கு பின்னாடி தானே வரேன்னு சொன்னாரு இப்படின்னு சொல்லிட்டு, நான் மரமெல்லாம் பேசிட்டேன், எல்லாம் பண்ணிட்டு டெலிவரி மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. சரி ஓகே, அதுக்கு என்ன உண்டோ பில்ஸ் எல்லாம் போட்டு வாங்கி சரின்னு போயிட்டு வந்த உடனே வடலூருக்கு சேர்ந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி வள்ளலார் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இவர் இப்ப வந்தார், இப்போ இப்படி நமக்கு முன்னாடி வந்தார், இங்கேயும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவாழ்கிட்ட விசாரிச்சா, சுவாமிகள் எங்கேயுமே போலியே, இங்கதான் இருக்காரு, ஒரு வாரமா எங்கேயுமே நகர்ந்து போகவே இல்லையே அப்படின்னு. அப்போ அந்த ஆறுமுகம் அப்பாடி அவர் நினைச்சா எங்க வேணா இருப்பார், எங்க வேணா தோன்றுவார், ஒரே நேரத்துல 2 இடத்துல கூட இருக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு பரம புருஷர், சித்த புருஷர் அப்படின்னு சொல்லி அவர் வழிபடுறார். இப்படி நிறைய. ஒரு தடவை அவர் போட்டோ எடுக்க முயற்சி பண்ணலாம் வள்ளலார் சுவாமிகளை. ஒளி வழிபாடு பண்ணி 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 அந்த ஒளியாகவே மாறியவர் இல்லையா, அவர் ஜோதி வழிபாடு அப்படியே ஜோதி ஸ்வரூபமாயிட்டார். ஒளியால எப்படி எடுக்க முடியும்? அதனால அந்த போட்டோல அவர் விழவே இல்லை. ஒரு தடவை கூட அவருடைய போட்டோவை யாராலையும் சக்சஸ்ஃபுல்லா எடுக்கவே முடியல. இன்னைக்கு நம்ம வழிபடுற திருவுருவமானது ஒரு பக்தரால ஒரு பொம்மையாக செய்யப்பட்டு அந்த உருவத்திலிருந்து தான் நம்ம சுவாமிகளுடைய உருவத்தை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறா. அப்படிப்பட்ட ஒரு ஜோதி ஸ்வரூபமாகவே வாழ்ந்தவர் வள்ளலார் சுவாமிகள். எல்லாமே அதாவது சத்தியஞான சபை இதெல்லாம் நல்லபடியா போயிட்டு தான் இருக்கு. ஆனா அவருடைய கோட்பாடுகளை எல்லாராலையும் முழுசா புரிஞ்சுக்கவும் முடியல, ஃபாலோ பண்ணவும் முடியல. ஏன்னா பழமையிலேயே ஊறி போன மக்களால அந்த சில சீர்திருத்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை ஃபாலோ பண்றதும் கஷ்டமா இருக்கு. அப்போ நிறைய முரண்பாடுகள் ஏற்படுறது வள்ளலார் சுவாமிகளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம இப்படி ஒரு பரமானந்தத்தை அனுபவிச்சு எல்லாருக்கும் அதை வாரி கொடுக்கணும்னு கடையை போட்டோம், ஆனா அந்த கடையை யாரும் கொள்றதுக்கு இல்லையே,
அதனால அந்த சத்தியஞான சபை மூடப்படுகிறது. கடை விரித்தோம் கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம், ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. நான் கடை விரிச்சேன், அது கொள்றதுக்கு ஆள் இல்லை, அது அந்த பாக்கியம் இல்லை மக்களுக்கு, கட்டிட்டேன் அப்படிங்கிறார். பின்னாடி ஒருத்தர் பின்னொரு நாள்ல இது தொடரும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த கோவில் திருப்பியும் திறக்கப்பட்டது ஸ்ரீ கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய முயற்சியால திறக்கப்பட்டது. ரீசன்ட் போன நூற்றாண்டுல அந்த சத்தியஞான சபை, அந்த ஒளி வழிபாடு, இப்ப நம்ம தைப்பூச தீப தரிசனம் எல்லாம் பாக்குறோமே, அதெல்லாம் அப்படி அப்போ அது மூடப்பட்டது. மேட்டுக்குப்பத்துல மட்டும் இருந்து அந்த விளக்கை அங்க வச்சு வழிபட்டு இருக்கார். 1873 அப்போ அவருக்கு எப்படின்னா தன்னை வணங்குறதுல விருப்பம் கிடையாது. தன்னை ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மகானை பார்த்தா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், சுவாமிகளை தான் போய் கும்பிடுவோம். அதை அவருக்கு விருப்பம் இல்லை. 1873 என்ன பண்றாரு அப்படின்னா, தான் வணங்கிய தீபத்தை எடுத்து வெளியில வைக்கிறார். அப்ப சொல்றாரு, நான் இந்த உடம்புல இருக்கேன், இனிமே எல்லா உடம்புக்குள்ளேயும் புகுவேன் அப்படிங்கிறார். கதவை சாத்துறார். சில காலம் கழித்து வெளிப்படுறார். கதவை சாத்துறார், உள்ள போவார், கொஞ்சம் காலம் வழியிலே வரமாட்டார், திருப்பி வருவார். இது இப்படி கண்டினியூ ஆகுது. அப்போ இது ஒரு மாதிரி மக்களுக்கு சரி, அவர் சுவாமிகள் உள்ள போய் தியானத்துல இருப்பார், சில நாட்களே வரமாட்டார், சாப்பிட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், ஊருக்குள்ளே இருந்தா என்ன பண்ண முடியும். அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு வெளிப்படுவார், வேற இடத்துல தருவார். அதனால அவளுக்கு அது சகஜமாயிடுது. 1874 ஜனவரி 30 அன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் 15 நாள் உள்ள இருப்பேன், யாரும் இது பண்ணக்கூடாது, அப்படி நீங்க ஒருவேளை பார்த்தாலும் அருட்ஜோதி ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற. இவர் உள்ள போய் தியானம் பண்றது சகஜம்ங்கிறனால அவளும் விட்டுடுறா. அவர் 12 மணி இருக்கும் ராத்திரி. பிச்சலகர் மெச்ச பிதற்றி நின்ற பேதையினே, இச்சையெல்லாம் எய்த இசைந்து அருளி செய்தனியே, அச்சமெல்லாம் தீர்ந்தேன், அருள் அமுதம் உண்கின்றேன், நிச்சரும் பேரானந்த நித்திரை செய்கின்றேனே. அப்படியே அந்த பேரானந்த நித்திரை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி கதவை தாளிட்டுக் கொள்கிறார், திருக்காப்பிட்டுக் கொள்கிறார். கொஞ்ச நாள் ஆறுது, கதவே திறக்கல. இவாளுக்கெல்லாம் அப்போ அந்த கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்படி இருக்கக்கூடாது, கதவை சாத்தி வச்சுட்டு இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட ஃபோர்ஸ்னால, ஏன்னா அது பெரிய இயக்கம் இல்லையா, கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லை, உள்ள ஒருத்தருமே இல்லை, ஒண்ணுமே புரியல. இதுக்குள்ளதானே சுவாமிகள் போனார், அங்க தாப்பா போனா ஃபோர்ஸ் ஓப்பன் தான் பண்ணியிருக்கான், ஆனா உள்ள யாருமே இல்லை. சரி, எல்லாரும் சொல்றா, இல்ல சில காலம் கழிச்சு சுவாமிகள் வெளிப்படுவார், இது நடக்கிறது தான், நீங்க பூட்டிட்டு போகணும்னு திருப்பியும் பூட்டிட்டு திருப்பியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அதே மாதிரி திறந்து பார்த்தாலும் யாரும் இல்லை. வள்ளலார் சுவாமிகள் அப்படியே தன் உடம்போட, எல்லாரும் பொதுவா ஆத்மாதான் முக்தி அடையும், நம்ம கபால மோட்சம் இதெல்லாம் பாக்குறோம். ஆனா அந்த ஜோதியாகவே மாறி இயற்கையோடு இயற்கையா, காற்றோடு காற்றா, பிருத்திவியோட பிருத்திவியா, ஜலத்தோட ஜலமா, அப்படியே இயற்கையோட இரண்டரை ஒன்றி போனார் வள்ளலார் சுவாமிகள். அவருடைய உடலை கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அன்னிலேருந்து இன்றி வரைக்கும் நம்ம கூடவே அவர் இருக்கார். அவளுக்கெல்லாம் பேரின்ப பெருவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு தரேன்னு தானே எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு மரணம் நடக்குமா? கிடையவே கிடையாது. அவர் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் அப்படியே இருந்துட்டு இருக்கார். அருட்பெரும் ஜோதியாக எல்லாருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு மக்களை ஒருமைப்படுத்திய ஒரு மிகப்பெரிய சக்தி வள்ளலார் சுவாமிகள். அப்படி எல்லோரையும் ஒருமைப்படுத்திய அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்குவோம். அவருடைய அருட்பாக்களை நம்ம தினமுமே ஓதலாம். ரொம்ப எளிமையா இருக்கும், நம்ம மனசுக்கும் ரொம்ப அப்படியே ரிலாக்ஸிங்கா இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அப்பேற்பட்ட மகானுடைய சரித்திரத்தை இன்னைக்கு உங்க அத்தனை பேரோட சில பக்கங்களை நம்ம புரட்ட முடிஞ்சுது. இந்த நல்ல வாய்ப்பை அளித்த புஷ்கரம் ட்ரஸ்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிய ஸ்ரீ கேதார் விக்னேஷ் அவர்களுக்கும், ஸ்ரீ அர்ஜுன் சுந்தரம் அவர்களுக்கும், என்னுடைய தங்கை ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் இந்நேரத்தில் நம்ம நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு திருவருட்பாவோட எல்லோரும் ஒண்ணுதான் அப்படின்னு அத்தனை பேரையும் இணைத்து வைக்கிற இந்த திருவருட்பாவை பாடுவோம். போன வருஷம் நம்ம என்னெல்லாமோ ஃபேஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் நல்ல மங்களகரமான வருஷமா இருக்கணும். எல்லோருக்கும் அருட்ஜோதி ஆண்டவருடைய அருள் கிடைக்கணும். எல்லாரும் சுபிக்ஷமா சந்தோஷமா நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். இந்த பாடலோடு நாங்கள் நிறைவு செய்வோம். சாதியும் மதமும் சமயமும் பொய்ய ஆதியில் புகழ்த்திய அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் பொய்ய ஆதியில் புகழ்த்திய அருட்பெரும் ஜோதி. சாதியும்
உம்மையே